வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே, தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் என்னென்னலாம் பேசணும், என்னெல்லாம் பேசக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் தலைப்புகள் நாங்கள் ஏதாவது தவறி விட்டுருந்தா அதையும் கீழே கமெண்ட் பண்ணிருக்கீங்க. அந்த அளவுக்கு இன்வால்வ்டாக தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிருக்கீங்கன்னு புரியுது. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் ரொம்ப நாளாக எல்லாரோட கண்டுமே பட்டுட்டே இருக்கிற விஷயம். சோஷியல் மீடியாவில் அடிக்கடி நீங்கள் பார்ப்பீங்க. கேபிஓவில் ஃபேமஸான பாலா அப்படிங்கிற மீடியா பர்சன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக பெயர் போனவர். அவர் ஹெல்ப் பண்ணது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் ஒரு பாராட்டு விழாலாம் நடந்துச்சு. பல அரசியல் தலைவர்கள் அவர் போற்றி புகழ்ந்தாங்க. இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா அவரை குறித்து சந்தேகிக்கும் விதமான சில விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். அதை பாரியவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். ஹெல்ப் பண்றதை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணிருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. திருப்பியும் அதோட செகண்ட் வெர்ஷன் நம்ம பேசுற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. அப்படிதான் என்னன்னாங்க, உதவி செய்கிறது யாரும் செய்யணும், எல்லாரும் செய்யணும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. இப்போ பாலா அவர்கள் உதவி செய்கிறாரு, நிறைய பேருக்கு உதவிகள் செய்கிறாரு போகிறாரு அப்படின்னா அதை நம்ம குறைச்சி மதிப்பிட தேவையில்லை. ஆனால் சமீபத்தில் சில திடுக்கிடும் தகவல்கள் சமூக வலைதளங்களில் பரவ தொடங்கியிருக்கு. அது இந்த மாதிரி உதவி செய்கிறவங்க மேலே ஒரு சந்தேக பார்வையை உருவாக்குறத நம்ம கடந்து போக முடியாது. இன்னொன்று, நமக்கும் சில கன்சர்ன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி உதவி செய்கிறவங்க தங்களை எவ்வாறு காட்டிக்கொள்கிறார்கள், தங்களை எவ்வாறு முன்னிலைப்படுத்திக் கொள்கிறார்கள்ங்கிறதுல சில விஷயங்கள் இருக்கு. நம்ம அதை பத்தி பேசுறதுக்காக தான் இதை செய்யணும். அதுவும் ரெண்டாவது இது பெரிய பூதாகரமான செய்தி ஆனதுனாலதான் நம்ம பேசுறோம். நம்மளா இதை தான் தோன்றி நம்ம இதை இல்ல, நான் 2 வாரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசணும்ப்ப வேணாங்க அதை பத்தி பேசணும். அந்த நேரத்துல அந்த படம் வெளியில வர டைம்ல நீங்க கேட்டப்ப கூட இப்போதைக்கு அதை பேச வேண்டாம்னு சொல்லியிருந்தோம். ஆனா இன்னைக்கு சில பத்திரிகையாளர்கள், சில ஊடகவியலாளர்கள் அதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அப்போ நமக்கும் தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நம்ம ஆடியன்ஸ் கிட்ட சொல்லி அவங்களையும் ஒரு தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கு. இது தனிப்பட்ட ரீதியாக பாலா அவர்கள் மீது நமக்கு எந்த குறையும் இல்லை. அவர் உண்மையிலேயே அவர் நல்லா நடிச்சு அவர் சினிமாவில் பெரிய அளவுக்கு வரட்டும், அவரோட சொந்த உழைப்பில் அவர் முன்னேறதுல நமக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. இது ஒருவேளை பாலா அவர்களுக்கு தெரியாமல் கூட இந்த மாதிரியான வலைகளுக்குள்ள அவர் விழுந்தும் இருக்கலாம். அப்போ அதுல அவர் கொஞ்சம் தன்னை தகவமைத்து கொண்டு சரிப்படுத்தி கொண்டு போகணுங்கிறது தான் நம்ம இதுல ஒரு டேக்அவேவை வைக்கிறோம். சரி, இப்போ இங்கே என்னதான் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, விஜயகாந்த் அவர்கள் இறந்த டைமு விஜயகாந்துக்கு எப்படியாவது சாமியா மாத்திடணும், எப்படியாவது பூஜை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜயகாந்தோடைய ஒய்ஃபு அப்புறம் அவங்களுடைய உறவுகள் எல்லாம், அப்புறம் அவருடைய சாதிக்காரங்கெல்லாம் ஒரு பிளான் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, அவர் ஒரு கடவுள் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்து குரு பூஜை. ஆமா, இதுல என்ன ஒரு கொடுமைனா, விஜயகாந்த் போன்றவர்கள் அவர் தனிப்பட்ட ரீதியா அவரை நம்ம ஒன்றும் பெருசா குறை சொல்லல. ஆனா அவர் வச்ச அரசியல்லாம் அபத்தத்தின் உச்சம். இதுதான் உண்மை. அவர் ஆனால் ரொம்ப நல்லவர், அவர் ரொம்ப நேர்மையானவருங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் ஒரு அரசியல் முன் வச்சாரு. அது அந்த அரசியல் என்ன அரசியல், அவர் அரசாங்க ஊழியர்களுக்கெல்லாம் என்னென்ன சொன்னாரு, எதனால நீங்க அவரை தோக்கடிச்சிங்கிறதே மறந்துட்டாங்க நிறைய பேர். ஒருத்தருடைய நல்லதை பத்தி பேசும்பொழுது அவருடைய நெகட்டிவ் சைடையும் பார்க்கணும். விஜயகாந்த் தனிப்பட்ட ரீதியா அவர் போய் உதவி கேட்டா செய்யற ஆளு தான். ஒரு எதுவாக பிரச்சனை இருந்தாலும் உணவு எல்லாம் கேட்கறவங்களுக்கு கொடுக்குற ஆளு தான். ரெண்டாவது ஏதாவது பிரச்சனைன்னு ஒரு இந்த சினிமா சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று போய் நின்னோம்னா முன்னின்று உதவி செய்வாரு. இதுல எல்லாம் அவர் குறை சொல்லல. ஆனா ஒரு அரசியல் கட்சி தலைவரா அவரு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்காக நின்னாரா, இல்ல தனது சாதிக்காரங்களுக்காக நின்னாரா? ஒரு அரசியல் தெளிவும் இல்லாம கடைசி வரைக்கும் திராவிட கருத்தியில தூக்கிட்டு சுமந்தீங்க. கடைசி வரைக்கும் யாரை எடுத்து நீங்க அரசியலுக்கு வந்தீங்களோ அவங்க வீட்டுல யாராவது ஒருத்தங்க இதாயிட்டாங்கன்னா ஐயோ ஓவர். இது இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு விஜயகாந்தை தூக்கி வச்சு பேசுறதே யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க தான். அப்ப இது அதுவும் ஒரு திராவிட இயக்கம், திராவிட கட்சி, திராவிட கருத்தில் கொண்டது. திராவிடம் என்பதே தமிழருக்கு எதிரானது, தீது. அப்ப அதுல இருக்க ஒரு தலைவர் நம்ம திராவிட கட்சி தலைவராக தான் பார்க்க முடியும். சில நல்ல குணங்கள் அவரிடம் இருந்தாலும் கொள்கை ரீதியாக அவர் தவறான ஒரு கொள்கையை தான் தூக்கி சுமந்தார். இதுதான் இப்படிதான் நம்ம பிரிச்சு பார்க்கணும். அப்ப எடுத்தவங்க ஒருத்தவங்க ஒரு முழுமையா நம்ம அப்படியே தூக்கிட்டு இது பண்ண முடியாது. சரி, இது ஒரு பக்கம் அவங்க. அந்த விஜயகாந்தோடைய இறப்பு நிகழ்வுல ஒரு விஷயத்த நம்ம நோட் பண்ணோம். அங்க அது வரைக்கும் அந்த பாலா தம்பி மேல நம்ம உண்மையிலேயே எனக்கு பாசம் இருந்துச்சு. உண்மையிலேயே அவர் மேல ஒரு மரியாதை இருந்தது. பரவாயில்லையே, எல்லாருக்கும் உதவி செய்யறாப்லையே தம்பி அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. அந்த வீடியோ இன்னும் இணையதளத்துல இருக்கு, தேவைன்னா இப்ப எடுத்து போய் பாருங்க. அங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த விஜயகாந்த் அவருடைய அந்த ஒரு இந்த கோயில் மாதிரி சின்னதா கட்டி வச்சிருக்கிறாங்க. அங்க எல்லாரும் பாத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க பாலா எதர்ச்சியா வராரு. எதர்ச்சியா அப்படி எதர்ச்சியா பாலா வரும் பொழுது அங்க ஒரு அம்மா எதர்ச்சியா நிறைய எதர்ச்சியா வார்த்தை யூஸ் பண்ணாங்க. எதர்ச்சியா ஒரு அம்மாவுக்கு எதர்ச்சியா ஒரு பிரச்சனை ஏற்பட்டு எதர்ச்சியா ஒரு உதவியை கேட்க வேண்டிய சூழல் வருது. அந்த நேரத்துல எதர்ச்சியா அந்த அம்மாவுக்கு முன்னாடி ஒரு கேமரா இருக்குது, அந்த அம்மாவுக்கு பின்னாடி ஒரு கேமரா இருக்குது. அந்த நேரத்துல எதர்ச்சியா பாலா கையில ஒரு கட்டு காசு இருக்குது.
அந்த கட்டு காசை அவர் கையில வச்சு கொடுக்குறது எதர்ச்சியா கொடுத்துட்டு எல்லாமே எதர்ச்சியா நடக்குது. இதுல என்ன கொடுமைனா, எதர்ச்சியா ஒரு பக்கம் கேமரா இருந்தா பரவாயில்ல, ஆனா எதர்ச்சியா கேமரா இருக்கு, லைட் இருக்குது, எதர்ச்சியா எல்லாமே எதர்ச்சியா நடந்துருச்சு. இதை பார்த்தோன்னே எனக்கு தெளிவா தெரிஞ்சது ஸ்டேஜ். குறைந்தபட்சம் இது ஸ்டேஜ், அதை பார்த்தாவே தெரியும். அந்த பெண்மணி அவங்க வர சொல்றதும் அவங்களுக்கு உண்மையாவே உதவி இருந்திருக்கலாம், அவங்களுக்கு தேவை இருந்திருக்கலாம், அவங்க அந்த தேவையை கேட்கலாம். அந்த தேவையை பாலா கிட்ட கேட்கும்போது பாலா என்ன அவர் நல்ல மனிதனாக இருக்கும் பட்சத்தில் அப்படிங்களா எந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அதை அப்படி கொடுக்காம நீங்க இங்க வந்துருங்க, கேமராமேன் அங்க போயிருங்க, கேமராமேன் இந்த பக்கம் வந்துருங்க, ஷூட்டிங் இது பண்ணுங்க. அந்த அம்மா வந்து தன்னோட தேவையை கேமரால பதிவு பண்றாங்க. அடுத்து பாலா பேசுறது கேமரால பதிவாகுது. இதெல்லாம் சினிமேட்டிக்கா இல்ல. அப்போ ஒரு அழகா பிளான் பண்ணி செட்டு போட்டு நீங்க எடுத்த மாதிரி அந்த உதவியை செய்றீங்க. அதை விஜயகாந்தோட அந்த இடத்திற்கு வந்து நீங்க செய்யணுங்கிற அவசியம் என்ன? ஹாட் டாபிக். ஏன்னா அந்த டைம்ல விஜயகாந்த் மேல ஒரு பார்வை, எல்லாரும் வந்து அந்த விஜயகாந்த் விஷயத்துல ஒரு அலை இருக்கு. அந்த அலையில நீங்க உங்களை இணைச்சுக்கிட்டு ஒரு சினாரியோவை பில்ட் பண்றீங்கிறது பாக்குற அறிவு இருக்கிற அத்தனை பேருக்கும் புரிஞ்சுது. அன்னைக்குதான் உங்க மேல எனக்கு முதல் சந்தேகம். அது வரைக்கும் உண்மையிலேயே சொல்றேன், அந்த பாலா மேல எந்த வித சந்தேகம் எனக்கு இல்லை. அந்த ஒரு வீடியோ பார்த்த உடனே இது தப்பா இருக்கு, இது உண்மையிலேயே தப்பா இருக்கு. அப்ப ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் மென்டாலிட்டியில இந்த உதவிகள் செய்யப்படுதுங்கிறத வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஓப்பனா சொன்னோம்னா அவர் செய்யற ஒவ்வொரு உதவியும் நம்ம கொஞ்சம் விளக்கெண்ணையை கண்ணில் ஊத்திட்டு தான் பார்த்தோம். ஏன்னா அது அந்த அளவுக்கு பூதாகர. அப்ப ஒவ்வொரு உதவியும் விளக்கெண்ணையை ஊத்திட்டு தான் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி அப்படி நாங்க பார்க்கல, அதுக்கு முன்னாடி நான் இது பண்ணல. ஆனா அதுக்கப்புறம் இந்த நிகழ்வுக்கு அப்புறம் பாலா மீது ஒரு சந்தேக பார்வையோட எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சோம். ஒவ்வொரு உதவியிலையும் அவரு விளம்பரம் தான் தேடிக்கிட்டே இருந்தார். தனக்கான விளம்பரம் அது பிரதானமா இருந்தது. இங்க என்ன கொடுமை என்னன்னா, நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். வள்ளுவர் சொல்றாரு, ஒருவன் நம்மிடம் வந்து உதவின்னு ஒன்று கேட்கும்போது அதை செய்யணும். அவன்கிட்ட வந்து அதை இன்னொன்னு அந்த உதவி ஒருத்தன் கேட்கறான்ல, அது இழிவிலும் இழிவுங்கிறார். புரியுதுங்களா? அந்த உதவின்னு ஒருத்தங்கிட்ட போய் கேட்கறதே ஒரு இழிவு, அந்த நிலைமைக்கு அவன் இருக்கிறது அதுவே ஒரு இழிவு அப்படிங்கிறாரு. அடுத்து அப்படி அவன் கேட்டும் கொடுக்காம இருக்கிறது அதை விட இழிவு அப்படிங்கிறாரு. ஒருத்தன் உதவின்னு ஒருத்தன் கேட்டு ஒருத்தன் செய்யாம இருக்கிறது அதை விட இழிவு, ஆனா உதவின்னு கேட்கறதே இழிவு அப்படிங்கிறாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு தன்மானம் உள்ள மனிதன், ஒரு மானம் உள்ள மனிதன் உதவின்னு கேட்கறதுக்கு அவனுக்கு வாய் வறண்டு போயிடும். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இப்போ ஒன்றும் இல்லை, நீங்களே நாளைக்கு ஒரு 4 பேர்கிட்ட உதவின்னு கேட்குற ஒரு சூழல் வந்துச்சுன்னா அது எவ்வளோ ஒரு டிப்ரெஸ்டான ஒரு ஃபீல் இருக்கும். நிஜமே வந்துச்சு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அது இப்போ நினைச்சா கூட ஐயோ அந்த நிலைமையில நம்ம இருந்திருக்குமா அப்படின்னு ஒரு டிப்ரெஷன் டபுள் டிப்ரெஷன். அது அப்படிதான் இருக்கும். கையில நம்ம கிட்ட பொருளாதாரம் கொஞ்சம் குறைஞ்சாவோ இல்ல ஒரு பெரிய கஷ்டம் ஏற்படும் போதோ அடுத்தவங்க கிட்ட கடன் வட்டி போட்டு திரும்ப நம்ம கொடுக்க போறோம். அந்த கடன் கேட்கும் பொழுதும் கூட நமக்கு ஒரு குறுகி போய் கிடப்போம். ஆனா உதவின்னு சொல்லி கேட்கும்போது யோசிச்சு பாருங்க, அது அதை விட கேவலமா இருக்கும். அப்ப இப்படி நம்ம ஒருத்தர்கிட்ட உதவி நம்ம கேட்குறோம், அதை அவரு வீடியோ எடுக்க போறாருன்னு வைங்க, அந்த வீடியோவை பல லட்சம் பேர் பார்க்க போறாங்கன்னு வைங்க. இந்த இடத்துல எப்படி இருக்கும் உங்களுக்கு? இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு பாயிண்ட் வருது பாரு. நீயும் கொடுக்க மாட்டே, கொடுத்துடணும் குறை சொல்ற. அந்த பையன் எவ்வளவு பேருக்கு ஹெல்ப் பண்ணிக்க தெரியுமா? என்னைக்காவது உங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்துருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப் படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க சார்பா நான் கேட்க தாராளமா டைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் யாருக்கு கொடுத்துருக்கேன், யார் என்னிடம் வாங்கியிருக்காங்கிறது நான் சாவர வரைக்கும் வெளியில வராது. புரியுதா? என்னால உதவி பெற்றவங்களை வந்து நான் வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அப்படி ஒரு புகழை நான் தேடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. சரி, இப்ப நான் கேட்கறேன்ல, சாரி, அப்ப நீங்க வந்து நான் உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லணும் கூட அவசியம் இல்லைல்ல? உதவி எல்லாரும் செய்யணும், உதவி எல்லாரும் பண்ணுங்கன்னு சொல்லணும். ஆனா யாருக்கு எவ்வளவு உதவி நான் செய்யறேங்கிறத வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்ல, உண்மையிலே யாருக்கும் இல்ல. நீங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறீங்க, இல்ல வந்து ஒரு மக்களுக்கு நிவாரணம் கொடுக்குறீங்க, அது வேற. நிவாரணங்கள் வழங்குறப்ப நீங்க போயிட்டு நிவாரணம், ஏன்னா அது வந்து அடுத்தவங்களும் நிவாரணம் ஊக்கப்படுத்தும். இல்ல நான் மட்டும் கொடுக்கலீங்க, நீங்க இதுக்கு உதவி செஞ்சா இன்னும் அதிகம் நம்ம செய்யலாம், இது வேற. இது ஒரு தொண்டு. ஆனா ஒரு தனிப்பட்ட ரீதியா ஒரு உதவின்னு ஒருத்தவங்க நம்ம கிட்ட வந்து கேட்கறாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்மளால செய்ய முடியணும். இல்ல முடியலங்கிற பட்சத்துல இவ்வளவு என்னால பண்ண முடியாதுங்க, என்னால இவ்வளவுதான் முடியும்னு சொல்லி ஒரு சின்ன விஷயத்த நம்ம பண்ணுவோம். இப்படிதான் நம்ம பண்றோம். இப்ப சில பேர்லாம் வந்து கேட்கறாங்க,
எனக்கு எங்க அம்மாவுக்கு உடம்பு முடியல, எங்க அப்பாவுக்கு உடம்பு முடியல, இவ்வளோ ஆகும்னா முடியாது நம்ம கிட்ட. சரிங்க, யாராவது செய்யறவங்க கிட்ட நான் அனுப்பி விடுறேன், இவங்க கிட்ட போய் கேளுங்க, இல்ல அவங்க கிட்ட போய் கேளுங்க, இல்ல என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும், இது இப்படிதான் நம்ம பண்ண முடியும் ஒரு மனிதனால. ஏன்னா நம்மளும் வந்து அப்படியே கோடீஸ்வரர்கள் இல்ல, நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையோட தேவைக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சாமானியர்கள். நம்ம பாலாவும் சாமானியன் தான், ஒரு சாமானிய பையன் தான். அவன் வந்து அப்படியே பெரிய பின்புலத்துல இருந்தோ வசதியான பின்புலத்துல இருந்தோ அந்த பையன் வரல. ரொம்ப கஷ்டப்பட்டு குடும்பத்துல பிறந்து சாதாரண குடும்பத்துல வந்து தனக்குன்னு இருக்கக்கூடிய திறமையின் மூலமாக வளர்ந்துதான் வந்தாப்புல. அவர் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறதையும் நான் வந்து வரவேற்கிறேன். உதவி செய்யுங்கள். நீங்க செய்யற உதவி பெற்றவன் தானாக வந்து சொல்லணும். அவன் வந்து தானா சொன்னானா அதுதான் சரி. நீங்களே உங்களுடைய பேஜஸ்ல, உங்களுடைய ஃபேன் பேஜஸ்ல அதை எடுத்து வீடியோ எடுத்து அது தப்பு. இதை தான் நான் சொல்றேன். இப்போ பாலாவால் உதவி பெற்றோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ அகரம் ஃபவுண்டேஷன்னால படித்தவங்க நிறைய பேர் டாக்டர் ஆகிருக்காங்க, போயிருக்காங்க. இப்போ அகரம் ஃபவுண்டேஷன் ஒரு விழா எடுக்குது. அந்த விழாவில் வந்துட்டு அகரம் ஃபவுண்டேஷனுக்கான அந்த விஷயங்களை சொல்லிட்டு, அகரம் ஃபவுண்டேஷன் வந்து சூர்யா நடத்துறாரு இருந்தாலும் அது சூர்யா மட்டும் நடத்தல, நிறைய பேரோட கை இருக்கு, நிறைய பேர் அதுல பணத்தை போடுறாங்க. இன்னொன்னு என்னன்னா, இந்த ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாமே அவங்களுடைய பிசினஸ்ல இருந்து வரக்கூடிய வருமானத்துல இன்கம் டேக்ஸ் ரிடக்ஷனுக்காக அவங்க சப்மிட் பண்ணுவாங்க. இப்ப புரியுதா? குறையல்ல. ஆனா இதுக்காக தான் அதை பண்றாங்கன்னு நான் சொல்ல வரல. குறைஞ்சபட்சம் அந்த ரிடக்ஷனுக்காக அவங்க அதை பண்றாங்கல்ல, அதுல ஒரு 10 பேர் பயன் அடைகிறாங்கல்ல, அப்படி பயன் அடையணுங்கிறக்காக தான் கவர்மெண்டே அந்த ரிடக்ஷனை பண்ணுது. சூப்பர். புரியுதா? அதாவது எல்லா பணக்காரங்களும் உதவி செய்யணும்னு என்ன அவங்களுக்கு இருக்காது. பிலாந்த்ரோபிஸ்டா இருக்க மாட்டாங்க. எல்லாரும் வந்து அப்படியே டக்கு டக்குன்னு வாரி வழங்கிட மாட்டாங்க. வாரி வழங்குறவங்களும் இருக்கிறாங்க, எல்லாரும் வழங்கிட மாட்டாங்க. ஆனா அரசாங்கம் என்ன யோசிக்குது, அப்ப எல்லாரையும் கொடுக்க வைக்கணும். ஏன்னா பணக்காரன் ஆகிட்டே இருக்கணும். அவனால செஞ்ச ஒரு 10 பேர் அவனால வாழ வைக்க முடியும். ஒரு 10 பேர் வாழ வை. நீ ஒரு 10 பேரை வாழ வச்சினா உனக்கு நான் கொஞ்சம் ரிடக்ஷன் கொடுக்குறேன். இவ்வளவுதான் அரசாங்கம். நீ 10 பேர் வாழ வச்சினா உன்னுடைய வருமானத்துல நான் கொஞ்சம் அந்த எனக்கு கொடுக்க வேண்டிய டாக்ஸ்ல ஒரு சில ரிடக்ஷன் கொடுக்குறேன். இந்த டாக்ஸ் ரிடக்ஷனுக்கும் இந்த கொடுக்கறதுக்கும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு லாபம் இருக்கும். இந்த மாதிரி உதவி செய்யறவங்களுக்கு ஒரு சின்ன லாபம் இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 100 கோடி வருமானம் ஒருத்தருக்கு வருது. அந்த 100 கோடி வருமானத்துல கிட்டத்தட்ட 30 கோடியை வந்து நம்ம அரசாங்கத்திற்கு வரியாக கட்டணும் இன்னைக்கு. இதுதான் வந்து இன்னைக்கு இருக்க நாம்ஸ். ஸோ 30 கோடி நான் வரியாக கட்டுற இந்த நேரத்துல அரசாங்கம் என்ன சொல்லுது, சரி நீ ஒரு தொண்டு நிறுவனம் வச்சிருக்கிற, அந்த தொண்டு நிறுவனத்துல ஒரு 10 கோடி ரூபாய நீ செலவு பண்ண அப்படின்னா நீ எனக்கு 10 கோடி ரூபாய் மட்டும் கட்டுனா போதும் அப்படிங்குது. இவர் 10 கோடியை வந்து செலவு பண்றாரு. அந்த கணக்கை வந்து அரசாங்கத்திட்ட காட்டுறாரு. இப்ப அரசாங்கம் 30 கோடிக்கு பதிலாக எனக்கு 10 கோடி மட்டும் கட்டுங்குது. இப்ப 10 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா யாருக்கு? அந்த வணிகருக்கு, அந்த முதலாளிக்கு, அந்த பெரும் முதலாளிக்கு ஒரு 10 கோடி ரூபாய் மிச்சமாகுது. இப்ப இந்த 10 கோடி ரூபாய் அவருக்கு லாபம் தானே? லாபம் தான். இந்த லாபத்துக்காக அவர் இதை செய்யறாரு. இந்த லாபத்தை கூட நீ வச்சுக்கோ, ஆனா ஒரு 10 பேரை நீ வாழ வைக்கிறீல, அது நடக்குது இல்ல அரசாங்கம். அதனால இது இப்படி ஒரு ரிடக்ஷன் கொடுக்குது. இந்த ரிடக்ஷனுக்காக நிறைய பேரு தொண்டு நிறுவனங்கள், பெரிய பெரிய ஆக்டரு, பெரிய பெரிய சம்பளம் வாங்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே தொண்டு நிறுவனம்னு வச்சிருப்பாங்க. அதுல குழந்தைகளை படிக்க வைப்பாங்க, முதியோர்களுக்கு முகாம்கள் இது பண்ணிட்டு இருப்பாங்க, முதியோர் இல்லங்கள் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஏழை எளியவங்களுக்கு இந்த பிசினஸ் வச்சு கொடுக்கறது, இந்த மாதிரி இந்த குழந்தைகளுக்கு வந்து சைக்கிள் வாங்கி கொடுக்கறது, மருத்துவம், ஆம்புலன்ஸ் விடுறது, இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை வந்து நீங்க குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க பிசினஸ்ல ஈட்டுறாங்க, அது அரசாங்கத்துக்கு கொடுத்துடணும். அரசாங்கத்துக்கு கொடுக்கற பதிலா அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை இவங்க பண்ணி அரசாங்கத்துக்கு டாக்ஸேஷனை கொஞ்சம் கம்மியா கட்டி இவங்களுக்கும் அதுல லாபம், அவங்களுக்கும் மக்களுக்கும் லாபம், அரசாங்கத்துக்கும் நஷ்டம் இல்லை. கார்ப்பரேட் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ் பண்ற மாதிரி இதத்தான் இன்னைக்கு கவர்மெண்ட்டும் அலோவ் பண்ணுது. இதான் நம்ம குறை சொல்லல. நான் அதனாலதான் வந்து அகரம் ஃபவுண்டேஷன் அதுல முறைகேடு நடந்தா தவறு. இதுல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த செய்யறதாக சொல்லப்படுறதையே சில பேர் ஏமாத்துவாங்க. அந்த மாதிரி பண்றதும் சில பேர் இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு டொனேஷன் கொடுக்குறோம், 10 லட்ச ரூபா டொனேஷன் கொடுத்த மாதிரி காமிப்பாங்க. ஆனா அவங்க 5 லட்சம் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா 10 லட்ச ரூபாய்க்கு எனக்கு பில்லை கொடுப்பாங்க. அந்த தொண்டு நிறுவனத்துக்கிட்ட இருந்து எனக்கு வந்து பில்லும் கிடைச்சிடும், உங்களுக்கு நல்ல பேரும் பொய் சொல்லி வாங்கிடுறீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஏமாத்துறவங்களும் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு விஷயம் நல்லது இருக்கு, அந்த நல்லதுல ஏமாத்தி பிழைக்கிறவனும் இருக்குதான் செய்வான். அப்ப இதை வந்து நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ணல. பட் அட்லீஸ்ட் ஏதாவது இந்த மாதிரியான உதவிகள் செய்யறாங்க, அதுல உதவி ஆகி டாக்டர் ஆகி நல்லா படிச்சு மேல வந்துடுறாங்க. மேல வந்து அவங்க திரும்ப கான்ட்ரிபியூட் பண்ற இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம்
உதவி பெற்று நான் வந்தேன், நான் இப்ப எல்லாருக்கும் கான்ட்ரிபியூட் பண்றேங்கிறத பெருமையாக சொல்றதை நாம் எதிர்க்கல, புரியுதுங்களா? ஆனா இப்ப இதே சூர்யா அவங்க அந்த குழந்தைகளை படிக்க வைக்கிறத ஒவ்வொரு நாளும் வீடியோ எடுத்து போட்டுட்டு இருந்தாருன்னு வைங்க, என்னாலதான் இவங்க படிக்கிறாங்க, நான் போய் இவருக்கு உங்களுக்கு படிக்க வைக்கிறேன், இதை சொல்லி சொல்லி காமிச்சிட்டு இருக்காருன்னு வைங்க, கண்டிப்பா அது நெகட்டிவ் ஆகும், ஆயிருக்கும், ஆட்டோமேட்டிக்கா ஆயிருக்கும். அவங்க அதை பண்ணல. யார இன்னைக்குமே வந்து அகரம்ல யார் படிக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவங்க அதை அப்படிதான் வச்சிருப்பாங்க. அதுல யாராவது ஒருத்தவங்க 2 பேரும் படிச்சு மேல போயிட்டுறாங்கல்ல, அவங்க அதுக்கப்புறம் வந்து இந்த அகரம்ல நான் படிச்சு வந்தேன் இது பண்ணேன்னு அவங்க சொல்றது அகரத்தின் மேல நம்பிக்கையை ஏற்படுத்தும். மக்கள் வந்து போய் காசு விடுவாங்க. புரியுது. அந்த காசு அதுவும் சூர்யா சம்பாதிக்கிறதுக்கோ இல்ல கார்த்தி சம்பாதிக்கிறத மட்டும் வச்சு அகரம் ஃபவுண்டேஷன் ரன் ஆகல. சூர்யா கார்த்தியை விட பாலா அவர்கள் அதிகமா சம்பாதிக்கிறாரா? இல்ல. புரியுதா நான் சொல்றது? பட் இன்னைக்கு இவங்களெல்லாம் விட அதிகமா செய்யறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலா. எப்படி? வீடியோ ரெக்கார்ட்ஸ் படி பார்த்தா இப்ப நான் கேட்கறது, அவரு விஜய் டிவி இந்த மாதிரி இந்த ஊடகங்கள் எல்லாம் அது அங்க நமக்கு தெரிஞ்ச தகவல் நான் சொல்றேன். ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஷோ பண்றவங்களுக்கு 10,000 ரூபாயில இருந்து 15,000 ரூபாய் வரைக்கும், ரொம்ப பெரிய அளவுல இருக்கிறவங்களுக்கு ஒரு 25,000 ரூபாய் வரைக்கும் ஒரு நாளைக்கு பேமெண்ட் பேசப்படுது. அந்த பெரிய லெவல்ல இருக்கவங்களாம் ரொம்ப பெரியவங்க. நான் சொல்றேன், இந்த சீரியல் ஆக்ட்ரஸ் இந்த மாதிரி பாலா போன்ற நபர்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு பெர் டே 10K to 15K வரைக்கும் சேலரி கொடுக்கறதா நான் கேள்விப்பட்டது. இதுல உண்மையா இருக்கலாம். நீங்க இது என்னன்னு உங்களுக்கு யாராவது தகவல் தெரிஞ்சா சொல்லுங்க. அப்படி கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னாலும் பாலாவுக்கு மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 லட்சம்ல இருந்து 4 லட்ச ரூபா வரைக்கும் கூட வச்சுக்கோங்க அவரு சம்பாதிப்பாரு. அது போக பாலா அவர்கள் சில விளம்பரம்லாம் இது பண்றாரு போறாரு, 5 லட்சம்னு வச்சுக்கோங்க, மாசம் 5 லட்சம். இதுல சென்னை பண்ற நகரங்கள்ல வாழ்ற மனிதர்களுக்கு அப்பா அம்மா எல்லாம் வச்சிருக்கவங்களுக்கு தெளிவாகவே தெரியும், ஒரு 50,000 ரூபாய் 60 ரூபாய்க்கு கம்மியா குடும்பத்தை நடத்துறது ரொம்ப கஷ்டம், வாய்ப்பு இல்லை, ரொம்ப கஷ்டம். நண்பர்கள் வரும்போது அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க வேண்டியது இருக்கும். இது மாதிரி அது இல்லாம மீடியாவில் இருக்கிற ஆட்களுக்கு இது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம். சரி, ஒரு 50,000 ரூபாய்னே வச்சுக்கோம், எல்லாத்தையும் ஈஸியா போயிட்டு வர முடியாது, இருக்கணும். ஸோ ஒரு 50,000 வச்சுக்கோங்க அவர் குடும்ப செலவு, மொத்த குடும்ப செலவு. இப்போ அவர்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு 4,50,000 லட்ச ரூபா. இந்த 4,50,000 லட்ச ரூபா காசு அவருக்கு மாசம் மாசம் வருதுன்னே வச்சுக்குவோம். இவர் எவ்வளவு உதவி செஞ்சுட்டு இருக்காரு? எங்கேயோ கேப் விழுகுதே, எங்கேயோ ஒரு ஓட்டை விழுகுது, பெரிய ஓட்டை இருக்கு இதுக்குள்ள, இந்த கணக்குக்குள்ள. போற இடம்லாம் உங்களால உதவி செய்ய முடியுதுன்னா யாராலையும் பண்ண முடியாதுங்க. உண்மையிலேயே நான் சிம்பிளா சொல்றேன், இந்த போர்ட்ஃபோலியோல இருக்கிற நபர்களால இந்த ஸ்ட்ரெச்சுக்கு உதவி செய்ய முடியாது. ஆனா பாலா அவர்கள் செய்கிறார். எப்படி? வேற யார்கிட்டயாவது காசு வாங்குறாரான்னு தான் கேள்விகள் எல்லாம் வச்சாங்க. ஆனா அதுக்கு அவரே விடை கொடுத்துட்டாரு, நான் யாருக்கிட்டையும் காசு வாங்குறது இல்லை ஆட்டிக்கிட்டாரு. இந்த இடத்துல நீங்க சொல்லிட்டீங்க, சரி யார்கிட்டையும் காசு வாங்குறது இல்லை பண்றது இல்லை, அப்போ சொந்த காசுல இருந்தா நீங்க வந்து எல்லாத்தையுமே செய்யறீங்க. சரி, அப்ப தனது சொந்த காசுல இருந்து ஒரு அமௌண்ட்ல வந்து ஒரு பொருட்கள் வாங்குறாரு போறாருன்னா யார் பேர்ல வாங்க முடியும்? அந்த ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்க பேர்ல ஒரு காரை நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு எக்ஸாம், ஏன் அதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் நான் வாங்கி தரேன். இப்போ நீங்க வந்து ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரா இருக்கீங்க, உங்களுக்கு நான் ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்து அது அரசாங்கத்தோட இது பண்ணி இலவச ஆம்புலன்ஸ்னு சொல்லி ஒன்று கொடுக்குறோம். இப்போ இதுக்கு நான் உங்க பேர்ல நான் வாங்கணும், இல்லைன்னா ஒரு ட்ரஸ்ட் பேர்ல வாங்கணும், இதுதானே பண்ண முடியும். அப்ப பாலா அவர் மேல ட்ரஸ்ட் இருக்கானா இல்லைன்ட்டாப்ல, அதுவும் இல்லைன்ட்டாரு. ஆமா, கரெக்ட். சரி, வேற ஒரு ட்ரஸ்ட்டுக்கு நீங்க ஃபண்டு கொடுத்து அவங்க வாங்கி கொடுக்குறாங்கன்னா அது அவங்க வாங்கி கொடுக்குற கணக்காயிரும். நீங்க ஒரு ட்ரஸ்ட்டுக்கு காசு அனுப்புறேன், இப்போ நீங்க வாங்கி கொடுத்த ஆம்புலன்ஸ் ஏதோ ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் மட்டும் நம்பர் வந்து இப்போ அந்த பத்திரிகையாளர் வந்து வெளியில விட்டுருக்காரு, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட்டுக்குள்ளதான் இருக்கு, அது ஒரு ட்ரஸ்ட் வந்து கொடுத்த மாதிரி தான் இருக்கு. இந்த ட்ரஸ்ட்டுக்கு நீங்க காசு கொடுத்தேன்னு நீங்க எங்கேயுமே பதிவு பண்ணல, நான் டைரக்டா வாங்கி கொடுக்குறேங்கிறீங்க. இன்னொன்னு, எந்த ஒரு ஷோரூம்லையும் நீங்க போய் ரெடி கேஷ் கொடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இவ்வளவு அந்த மாதிரி கணக்கெல்லாம் இருக்கு. இப்போ இந்த வாங்கி கொடுத்துருக்க ஆம்புலன்ஸ்லாம் எப்படியும் ஒரு 8 லட்ச ரூபா இருக்கும். சரி, மினிமம் நான் சொல்ல மினிமம். செகண்ட்ஸ்ல வாங்கினீங்களா என்னெல்லாம் தெரியல, மினிமம். இது எதையுமே நீங்க வந்து இந்த நம்பர் பிளேட்டையும் காட்ட மாட்டேங்கிறீங்க. காட்ட மாட்டாங்கன்னா இல்ல இருக்கிறது இல்லை கொடுக்குறப்போ அந்த நம்பர் பிளேட் இருக்க இடத்துல மறைச்சு நின்னுக்கிறாரு, மாலையை போட்டுறாரு. ஸோ நம்பர் பிளேட் எங்கேயுமே விசிபிள் இல்லை. ஒரே ஒரு வீடியோவில் விசிபிளாக இருக்குது, ஒரு வண்டி கொடுத்துருக்காரு, அந்த வண்டியில் நம்பர் பிளேட்டை கழட்டிட்டு வண்டி போயிட்டு இருக்கு. அதாவது அந்த நம்பர்ஸ் இல்லாம வெறும் பிளேட் மட்டும் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் உரிச்சிட்டீங்க. ஏன் நம்பர் பிளேட்? அதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, ஒரு ஆம்புலன்ஸ்ல நம்பர் பிளேட் இருக்கு, அந்த நம்பர் பிளேட்டை வச்சு அந்த ஆம்புலன்ஸோட டீடைல்ஸ் எடுக்கலான்னு பார்த்தா அதாவது இதெல்லாம் நம்ப பண்ணல. அந்த உமாபதிங்கிற அந்த பத்திரிகையாளர் எடுத்து பார்த்துருக்காரு போல, பார்த்தா அது வந்து ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் நம்பர். இது போடு, ரோல்ஸ் ராய்ஸ் காரோட நம்பரை வந்து எடுத்து நீங்க ஒரு ஆம்புலன்ஸுக்கு போட்டிருக்கீங்க. அப்ப அது ஃபேக் நம்பர், ஃபேக் நம்பர். அப்ப அது என்னங்க நடக்குது ஒன்றும் புரியல எனக்கு. இந்த கேள்விகளை கேட்கணும்.
நம்ம ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன சந்தேகம். ம். பாலா அவர்கள் என்ன பண்ணுவாருன்னா, இந்த சந்தேகத்துக்கு மக்கள் மத்தியில அவர் விடை கொடுத்து தானே ஆகணும். வேற வழி இந்த இல்ல. சந்தேகத்துக்கு ஒரு விடை கொடுக்கட்டும். இது வரைக்கும் நீங்க வாங்கி கொடுத்த ஆம்புலன்ஸ்களை நம்பரோட காட்டுங்க. நீங்க ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்க, நிறைய ஆம்புலன்ஸ், அதை நம்பர்ஸோட காட்டுங்க. காட்டிட்டாருன்னா காட்டுனா தானே நம்ம வெரிஃபை பண்ண முடியும். அது யார் பேர்ல இருக்கு, அது உண்மையாவே இலவச ஆம்புலன்ஸா என்ன ஏதுன்னு வெரிஃபை பண்ணிக்கலாம்ல. சரி, ஒரு பக்கம் வந்து பாலாவோட பேர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த ஆம்புலன்ஸ் நம்பர்லாம். ஆனா இல்லாத பட்சத்துல இருந்த பட்சத்துலனா இது எல்லாமே அவர் மேல வந்து தவறாக சுமத்தப்படுற குற்றங்கள்னு ஆயிப்போம். நம்ம பேசுறதெல்லாம் தப்பா அவரை வந்து தேவையில்லாம சந்தேகிக்கிறோம்னு ஆயிடும். ஆனா அவரை வந்து அதை வெளியிடணும்ல. இப்ப அவர் இது வரைக்கும் ஏன்னா 15 ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தேன்னு ஏதோ ஒன்று சொல்றாரு. 15 ஆம்புலன்ஸோ 10 ஆம்புலன்ஸோ சொல்லியிருக்காரு ஒரு வீடியோல, நானும் கேட்டேன். ஸோ அந்த 10 ஆம்புலன்ஸோட நம்பரு, அது எங்க டியூட்டியில் அந்த ஆம்புலன்ஸ் போயிட்டு இருக்கு, அது நம்பர், அது இலவச ஆம்புலன்ஸா செயல்படுதா, இதுக்கு அது ஒன்றும் இல்லை. நீங்க நம்பர் கொடுத்துட்டீங்கன்னாவே போதும், அது ஆம்புலன்ஸா இல்லையா கண்டுபிடிச்சலாம். அதுக்கான இந்த ஆம்புலன்ஸ் இங்க ஓடிக்கிட்டு இருக்குன்னா அந்த நம்பர் மட்டும் ஏதோ ஒரு டிஎன் எதுன்னு இருக்கும்ல, அது பதிவு செய்யப்பட்ட நம்பர் காட்டுங்க. ஏன்னா நீங்க இது வரைக்கும் நம்பர் காட்டவே இல்லை இந்த ஆம்புலன்ஸுக்கும். காட்டின ஒரு ஆம்புலன்ஸ் நம்பரையும் செக் பண்ணி பார்த்தா ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல போய் நிற்கிது. ஸோ இது ஒரு சந்தேகத்தை உண்மையிலேயே அவர் மேல கிளப்பி இருக்கு. இதுக்கு அவர் தான் பதில் கொடுக்கணும். நம்ம வந்து அவர் மேல பழியெல்லாம் போடல. நீங்க இது வரைக்கும் செய்த நம்பர், இந்த மாதிரி வண்டி வாங்கி கொடுத்தேங்கிறீங்களே, அந்த வண்டி அந்த நம்பர்ஸ் இதெல்லாம் ஒரு 2-3 நீங்க காட்டுங்க. அதை வெரிஃபை பண்ணி பார்த்து மக்களே புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா அதெல்லாம் இன்னைக்கு ஆன்லைன்ல பாத்தீங்கன்னாவே ஈஸியா தெரிஞ்சிடும். ஸோ நீங்க அது ஏதாவது ஒரு போஸ்டரோ இதுலயோ இந்த பாருங்க இதுதான் வாங்கி கொடுத்தது, எம்மால போய் சந்தேகப்படுறீங்களே, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாட்டு எடுத்து போட்டு போயிட்டே இருங்க. அடைஞ்சு எடுத்து அப்புறம் எல்லாம் மக்கள் வந்து ஒரு நல்லவனை போய் இது எல்லாம் வந்து ஏன்டா சந்தேகப்படுறீங்கன்ற மக்கள் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க ஆட்டோமேட்டிக்கா. நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். நாங்களும் உங்களை வசப்படலை, ஒன்றும் சந்தேகம் வந்துருச்சு கிளப்பி விட்டாங்க. நான் ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் நான் பண்ணுவேன் பாலாவிற்கு. தயவு செஞ்சு உதவி செய்யும்போது கேமரா வைக்காதீங்க. நான் ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, அது ரொம்ப தப்பான ஒரு இது மனநிலை. ரெண்டாவது அது குரோத மனநிலையும் கூட. நான் ஓப்பனா சொல்றேன், அது ஒரு குரோத மனநிலை. ஏன்னா குரோதனா ஒரு 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 வயலண்டான ஒரு மைண்ட். அது இப்ப ரொம்ப ரோட்ல போறோம், நம்ம கிட்ட வந்து ஏழை எளியவர்கள் பணம் கேட்குறாங்க. நம்ம கையில் இருக்கிறது கொஞ்சம் கொடுப்போம். சில நேரங்களில் வந்து நம்மளால கொடுக்க முடியாத அளவுக்கு சில்லறை இருக்காது. ஏதாவது ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் கொடுக்கலான்னு பார்த்தா நம்மகிட்ட அந்த அமௌண்ட் இருக்காது. உள்ள திறந்து பார்த்தா 500 ரூபா அதெல்லாம் இருக்கும். அதை நம்ம கொடுக்கறதா வேண்டாமா ஒரு மன போராட்டம் நமக்கு வரும். நீங்க இது எல்லாருமே என்ன பண்ணுவேன், கார்ல உட்காந்துருப்பேன், யாராவது கொடுத்தாங்க கையை தொட்டாங்க, என்னங்க இப்படி பண்றாங்க, கொஞ்சம் கூட பாருங்க காமன் சென்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நபர்கள் இருக்காங்க. என்னதான் சொல்றேன், மனசாட்சி இல்லாதவன் நானு. அந்த தம்பி மேல உங்களுக்கு என்ன பார்க்கணும்னு தெரியல. என்ன பத்தி பேசுனா நீங்க வேற யாரையோ பத்தி பேசுறீங்க. சரி என்னமோ வியூ தானே அது. சரி விடுங்க, ஓகே. குடும்பஸ்தன் ஆகிட்டாரு. நம்ம இதுக்கு மேல குடும்ப ஓட்டு இல்லாதவெல்லாம் திட்டுங்கன்றாரு. அதுல என் மனைவி வேற அவங்க குழந்தையோட வீடியோ எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. காட்டினாங்க, இது எங்கேயும் இந்த குழந்தை முகத்தை பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னா, இந்த குழந்தைய பெற்றெடுத்தது அந்த குழந்தை அப்படின்னாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை வீடியோ எல்லாம் போயிட்டு இருக்கு. நானும் ஒரு குழந்தைக்கு ஏற்பாடு பண்றேன். இல்லங்க, முதல்ல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க. தப்பா சொல்றேன், நீங்க ஒரு ஸ்டெப் ஸ்கிப் பண்ணி போயிட்டு இருக்கீங்க. சரிங்க, அந்த உதவி ஆமா, யார் உதவி? 500 ரூபா நோட்டு. ஆமா, அப்ப நமக்கு அது ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கும். அதனால நான்லாம் என்ன பண்ணிட்டேன், இப்ப ஒரு 1000 ரூபா 2000 ரூபாயை வந்துட்டு பெட்ரோல் பங்க்ல கொடுத்து 10 ரூபா 20 ரூபா நோட்டா வாங்கி வச்சாச்சு. அதனால ஏதாவது நம்ம கிட்ட கேட்டாங்கன்னா டக்குன்னு அந்த ஏன்னா இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. சில்லறையே வந்து இப்ப நீங்க நம்ம கேஷே இல்லாம இருக்கனால அந்த சில்லறை புழக்கம்ங்கிறது வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதனால நம்ம மக்களுக்கு வந்து ஒரு சின்ன அமௌண்ட் ஏதாவது கொடுக்கலாம் போகலாம். இதை வந்து அது சொல்லி இது எப்படி நீங்க வந்து அது அந்த நேரத்தில் ஒருத்தர் வீடியோ எடுத்துக்காம, நான் இன்னைக்கு ஒருத்தர் பாக்குறேங்க, ஒரு ஓப்பனா சொல்றேன், ஒருத்தர் பசியில இருக்காப்புல, அவரு கஷ்டப்பட்டு வேலை பண்ணிட்டு இருக்காரு. முன்னாடி கரும்பு ஜூஸ் ஒரு 3-4 கரும்பு ஜூஸ், ஓகேவா, அப்புறம் ஒரு 500 ரூபா நோட்டு, அதாவது 100 ரூபா நோட்டு 5 கரும்பு ஜூஸை போய் நிப்பாட்டிட்டு கேமரா வச்சுக்கிட்டான். இப்படி அவர்கிட்ட போய் நின்றுக்கிட்டு, நீங்க வந்து இது ஒரு ஜூஸை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா நான் தர்றேன். அவர் உடனே எடுத்து குடிக்கிறாரு. எனக்கு எதுக்குப்பா 100 ரூபா அப்படின்னா, இல்லை நீங்க ஒரு இது ஜூஸ் இந்த 5 நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன. இப்படி ஒரு வீடியோ நான் பாக்குறேன். இது எதுக்கு இந்த வீடியோ எதுக்கு? அதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கலாம், அவருக்கு அந்த 1 லிட்டர் கரும்பு ஜூஸை வாங்கி கொண்டு போயிட்டு, ஐயா நீங்க குடிங்க, இந்தாங்க கையில இருந்து ஒரு 1000 கொடுத்துட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, உடம்பு பார்த்துக்கோங்க, வெயில ரொம்ப நேரம் வேலை செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். ஒரு உழைப்பாளிடா அவரு, ஒரு உழைப்பாளி. அவருக்கு பசி எடுக்கும், அவருக்கு மயக்கமே வந்தா கூட அவர் போயிட்டு அவர் சொந்தமா வாங்கி சாப்பிடுவாரு. அவர் கொள்ளை அடிக்கலடா, அவர் திருட்டுத்தனம் பண்ணல.
ஆனா நீ என்ன பண்ற, ஒரு உழைப்பாளிய வந்து அந்த இடத்துல மலிவுபடுத்துற. இதுதான் எனக்கு பிடிக்கல. அவர் யாருக்கிட்டையும், அவர் வயசானவர், ஆனா யாருக்கிட்டையும் போய் பிச்சை எடுக்கல. அவர் என்ன பண்றாரு, தான் சொந்த உழைப்புல வாழ்ந்து இது பண்ணிட்டு இருக்காரு, வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு அந்த வேலைக்கு கூலி கிடைக்கும். இல்ல அவருக்கு நீ உதவி செய்யறீன்னா போய் செய்ய வேண்டாம்னு சொல்ல. ஆனா எத்தனை லட்சம் பேருங்க பாக்குறாங்க. அது என்ன மனநிலைனா, நான் சொல்ற வேலையை அவன் செஞ்சு அந்த ஏர்ன் பண்றான் அந்த அப்படின்ற ஒரு திமிரு மைண்ட் செட்டுங்க. அது பண்ணலாமா இத? நான் திரும்ப சொல்றேன், நீ உதவி செய், அதை வந்து காட்டாத. கேட்டா உதவி செஞ்சு இதை பார்த்தாதான் எல்லாரும் உதவி செய்வாங்க. இல்லடா, சைக்கோபேத்ஸை உருவாக்கிட்டு இருக்க நீ. இந்த நான் பார்த்து தான் உதவி செய்வாங்கன்னா உன மாதிரியே எல்லாரும் போய் வீடியோ கொடுத்துட்டு அதுல நமக்கு பெருமை வரும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காண்டா நிறைய பேரு. அது மக்களை மலிவுபடுத்துது. வேதனையில் இருக்கவங்களும் இன்னும் வேதனைப்படுத்தும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு உதவி பெற ஒரு மனிதர் நாளைக்கு அவர் பெரிய அளவுல வளர்ந்து வர்றாரு, ஏதோ ஒரு இது பண்றாரு. இப்ப நீங்க ஒன்றும் இல்லை, கேஎஃப்சி கடை இருக்குல்ல, கேஎஃப்சி கடையை போட்ட அந்த முதலாளி இருக்காப்புல, அந்த வயசான ஒரு ஆளு, அவர் எந்த வயசுல அந்த கடையை போட்டு ஃபேமஸ் ஆனாரு? கிட்டத்தட்ட 60 வயசோ 70 வயசுலயோ தான் அவர் அந்த கடையில அவர் வாங்கி அதுக்கப்புறம் அந்த கடையை ஃபேமஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் அவர் வந்து கொஞ்சம் பணத்தை பாக்குறாரு. அது வரைக்கும் அவர் ரொம்ப ஏழை தான். இப்ப அவர் ஏதோ ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு, எவனா ஒருத்தர் உதவி செஞ்சு அதை வீடியோ எடுத்து வச்சுட்டான்னு இன்னைக்கு அவர் பெரிய ஒரு தொழிலதிபர் ஆயிடுறாரு. இந்த வீடியோ காட்டுவானா காட்ட மாட்டானா? இது அவருக்கு எப்படி இருக்கும்? அந்த முன்னேற்றத்தை எல்லாத்தையும் அந்த வீடியோ உடைக்கிற மாதிரி இருக்கும், அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்குமா இருக்காதா? காலத்துக்கும் அவர் வந்து நீயே ஒரு பிச்சைக்கார பேசுவானா பேச மாட்டானா? நீயே அடுத்தவங்கிட்ட வாங்கி தின்னுவேன் பேசுவானா பேச மாட்டானா? அப்ப ஒருத்தருக்கு செய்யற உதவியை நம்ம எடுத்து வைக்க கூடாது, சொல்லி காட்டக்கூடாதுங்க. சொல்லி காட்டவே கூடாது. என்னாலதான் இப்படி வளர்ந்து போயிட்டான், என்னாலதான் இது ஆயிட்டான்னு சொல்லவே கூடாது. ஒருத்தருக்கு நீங்க ஏதாவது சின்ன வயசுல உதவி செஞ்சிருக்கலாம், அவர் அந்த உதவியை பெற்று கூட அடுத்த இடத்துக்கு போயிருக்கலாம். அவர் உங்களை சொல்லலாம், இவரால நான் அந்த இடத்துக்கு வந்தேன்னு அவர் உங்களுக்கு சொல்லலாம், அவர் நன்றி கடன் காட்டுற இது பண்ணலாம். ஆனா நம்ம சொல்லி காட்டக்கூடாது. உதவியை செஞ்சுட்டு சொல்லி காட்டக்கூடாது. செஞ்ச உதவி யாருக்கும் தெரியவே கூடாது. எங்க வலது கையில கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுங்கிற ஒரு 2000 வருஷம் முன்னாடி ஒரு குறள் எழுதி வச்சுட்டு போக முடியுதுங்க. அப்ப இது எவ்வளவு ஒரு முறையற்ற போக்குங்க அது. அதை உட்காந்து அதை ஒரு பெருமையா அது ஒரு நாம்சமா மாத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு எல்லாம். ஸ்டைல் மாதிரி ஆயிடுச்சு. போய் ஏழை எளியவர்களுக்கு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, போயிட்டு ஒரு வீடியோ எடுத்து போடுறது, இது எல்லாராலையும் செய்ய முடியும். இது நீ நினைக்காத, இது ஒரு சாதாரண விஷயம். அப்ப நாளைக்கு நம்ம எடுத்து பண்ண முடியாது, பண்ண முடியும் இது. ஆனா இது அவமானம், இது செய்யறது ஒரு தப்பு, சீப் பப்ளிசிட்டி. அந்த ஒருத்தங்க இரவல் வாங்குறாங்கன்னா அவங்க முகத்தை பாரு நீ முதல்ல. அதை நீ வந்து காட்சிப்படுத்தணுமா? அதை நீ காட்சிப்படுத்தணுமா? உனக்கு கருணையின் அடிப்படையில ஐயோ இவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது உதவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்யணும் உதவியை. அதை வந்து கேமரால காட்டக்கூடாது, ரொம்ப தப்பு. அந்த தப்பை நீங்க பண்ணிக்கிட்டு அதன் மூலமா ஒரு பேரை வாங்குறது ரொம்ப பெரிய ஒரு தவறான ஒரு போக்கு. அதை பாலா போன்ற நபர்கள் இப்படி பயன்படுத்துவதை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். உதவி பெறவனை கேமரால காட்டுறது குறைஞ்சபட்சம் உன்னால பிளர் பண்ண முடியுதா? முகத்தை பண்ணலாமே, பிளர் பண்ண வேண்டியதானே? அதையும் பிளர் பண்றது இல்ல, முகத்தையும் பிளர் பண்றது இல்ல. நம்பர் பிளேட்டை பிளர் பண்ண தெரியுது, நம்பர் பிளேட்டை பிளர் பண்ண தெரியுது, ஆனா முகத்தை பிளர் பண்ண தெரியல. இப்ப அடுத்து பாக்குறேன், திடீர்னு ஹாஸ்பிட்டல் கட்டிட்டாருங்கிறாங்க. அது ஹாஸ்பிட்டலா கிளினிக்கா? சொல்லுங்க நீங்க. கிளினிக்ங்க. அப்ப கிளினிக் தானே சொல்லணும், ஏன் ஹாஸ்பிட்டல் சொல்றீங்க? அப்படி இல்லைங்க, அவர் வந்து ஹாஸ்பிட்டல் கட்டிட்டாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு சோஷியல் சர்வீஸ் மாதிரி. கிளினிக் என்னங்க வித்தியாசம்? நம்ம போறோம், ஒரு சும்மா முதலுதவி சிகிச்சை எல்லாம் செஞ்சுக்கலாம், டாக்டர் ஒருத்தங்க இருப்பாங்க, ஒரு குட்டி நர்ஸ் இருப்பாங்க. பெரிய எமர்ஜென்சி அங்கெல்லாம் போய் அட்மிட் ஆகி பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னா அங்க ஒரு பெர்மனண்டா ஒரு டாக்டர் இருக்கணும், பெட் இருக்கணும், அங்க வந்து ஒரு சின்ன ஆபரேஷன் தியேட்டர் இருக்கும், ஏதாவது ஒண்ணு எமர்ஜென்சி இதுனா உடனே அவங்க போயிட்டு ஆப்ரேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எக்யூப்மெண்ட் எல்லாம் இருந்தா தான் அது ஹாஸ்பிட்டல். இப்ப ஆரம்ப சுகாதார நிலையம்னு நம்ம இப்ப ராஜீவ்காந்தி மருத்துவமனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அரசு மருத்துவமனை. அது ராஜீவ்காந்தி மருத்துவமனை எவ்வளவு பெருசு இருக்கு. இந்த மாதிரி அரசு மருத்துவமனை இருக்கு, சென்னையில் நிறைய இடத்துல இருக்கு. இதை மருத்துவமனைனா அது மருத்துவமனைன்னு சொல்லணும். ஆனா அதே அரசாங்கம் ஆரம்ப சுகாதார நிலையம்னு வச்சிருக்குல்ல, அதான் கிளினிக். ஆரம்ப சுகாதார நிலையம், அங்கேயும் டாக்டர் இருப்பாங்க, அங்கேயும் நர்ஸ் இருப்பாங்க. ஆனா ஒரு டாக்டர் இருப்பாரு, ஒரு 2-3 நர்ஸ் இருப்பாங்க. அவங்க வரவங்களுக்கு வந்து மருந்து எழுதி கொடுப்பாங்க, பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க.
அவங்களுக்கு ஏதோ சீரியஸான இஷ்யூ இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கன்னு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புவாங்க. மேபி ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் பண்ணி அனுப்புவாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் ஏதாவது சின்னதாக அடிபட்டுருச்சு, சின்னதாக நாய் கடிச்சிச்சு, ஒரு ரேபிஸ் வேக்சின் போடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் போடுறது தான் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கும். அப்போ பாலா அவர்கள் தொடங்கியது ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம், அது இலவசமா அவர் தொடங்கி இருக்கிறாரு, வாழ்த்துக்கள். அவர் வந்து ஒரு கிளினிக் தொடங்கியிருக்காரு, வாழ்த்துக்கள். அதுல வந்து அவரோட நண்பருடைய வீட்டுடைய நிலத்தையும் சேர்த்து வச்சு அவங்க எல்லாருமே சேர்ந்து அதை செஞ்சிருக்காங்க. இவருக்கும் வாழ்த்துக்கள், அவர் நண்பருக்கும் வாழ்த்துக்கள். ஆனா அந்த ஹாஸ்பிட்டல் ஏன் விளம்பரப்படுத்துறீங்க? அது ஏன்? இது போய் தானே, இது என்ன கிமிக்? இது இல்ல கிளினிக்னு சொல்ற ஹாஸ்பிட்டல் சொன்னா நல்லா இருக்குல்ல. பாலா வந்து ஒரு இலவச கிளினிக் திறந்திருக்காரு. பாலாவோட சம்பாத்தியத்துக்கு ஒரு இலவச கிளினிக் தொடங்குறதே பெரிய விஷயம். அதை அவர் பண்றது பெரிய பெரிய விஷயம். அதுக்கு நம்ம அவரை வாழ்த்துவோம். ஆனா இங்க ஹாஸ்பிட்டல்னு சொல்லி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவது ஏன்? அந்த பிம்பத்தை வைத்து என்ன யாருக்கு யூஸ்? அந்த பிம்பம் அது உண்மை இல்லை. உண்மை இல்லாத ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்வதன் மூலமா யாருக்கு அங்க பயன் அடையுது? இப்போதைக்கு பாலா தான். அப்ப இதுக்கு பின்னாடி ஒரு செல்ஃபிஷ் ஆக்டிவிட்டி இருக்கா இல்லையா? கண்டிப்பா. எப்படி வந்து ஒரு ஜெனராசிட்டியா நம்ம எடுத்துக்க முடியும்? ஒன்னு செஞ்சு அதன் மூலமா ஒன்னு அடையிறதுங்கிறது வந்து இட்ஸ் எ கிவ் அண்ட் டேக் பாலிசில. அது ஒரு பிசினஸ் இல்ல, ஒரு பிசினஸ் மாடல் தானே அது. அப்ப பாலா பிசினஸ் மாடல்? அது பாலா செய்யறது உதவியா பிசினஸா? இங்கதான் பாலா அவர் மீது கன்சர்ன்ஸ் வருது. ஒரு ரியாலிட்டியா பேசுங்க. நான் இதை உதவி பண்றேங்க, யாரும் நான் சொல்றேன், நாங்க அந்த அளவுக்கு செய்யல, எங்களால செய்யற இடத்துல நாங்க இல்லை, அதான் உண்மை, அதை நாங்க அதை ஏத்துக்கிறோம். அந்த இடத்துக்கு. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, இந்த நாட்டுல உண்மையான உதவி எப்ப தெரியுமா நடக்கும்? இங்க நாட்டுல எவ்வளவு ஊழல் நடக்குது தெரியுமா? எவ்வளவோ மக்களுக்கு நல்ல நலத்திட்டங்களை செய்யலாம், இலவசம் கொடுக்குறாங்க. ஆனா அவங்கள இலவசத்துக்கு இயங்காத அளவுக்கு நலத்திட்டங்கள் மூலமா அவங்கள செய்யலாம். அவங்க கிட்ட பல பேர் அவங்கள சுரண்டுறாங்க. சுரண்டல் நிறுவனங்கள் ஒரு மதிப்பில்லாத ஒரு பொருளை, ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை பேர் பிஸ்கெட் சாப்பிட்றோம்? ஆமா. இந்த பிஸ்கெட் எதுல செய்யுது? மைதாவா? தவிடு. மாடு திங்கிற தவிடு. அந்த தவிடுல தான் இந்த பிஸ்கெட்லாம் செய்யறாங்க. அதுல ஃபிளேவர்ஸ், அதுல கெமிக்கல்ஸ். இந்த பிஸ்கெட்ஸ்லாம் நமக்கு நல்லதா இல்ல, உடம்புக்கு நல்லது இல்லை. இதை சாப்பிட்றதுனால நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கா? இல்லை. ஒரு நம்மளுடைய ஆரோக்கியத்தை விலை பேசி தான் அந்த பிஸ்கெட் கம்பெனிஸ்லாம் இருக்கு. இந்த பிஸ்கெட் கம்பெனிஸ்லாம் கவர்மெண்ட் அலோவ் பண்ணிட்டு இருக்கு. இதனால அவங்களுக்கு செலவு தான். இதை சாப்பிட்டு இதை வாங்குறதுக்கும் செலவு. ரெண்டாவது இதை சாப்பிட்டு உங்களுக்கு நோய் நொடியெல்லாம் வந்து சுகர் ஏறி, ஹை சுகர் ஏறி பல பேர் நோயை அனுபவிச்சு, அதனால கவர்மெண்ட்டுக்கு செலவு. அப்ப இது எல்லாத்தையும் உண்மையாவே மக்களுக்கு நல்லது செய்யணும்னா ஆக்சுவலா என்ன தெரியுமா பண்ணணும்? அரசியல் தான். அரசியல் தான் இறங்கணும். இப்ப நாங்களாம் எதுக்கு அரசியலுக்குள்ள வந்து இருக்கிறோம்? ஏன் அரசியல் பேசுறோம்? ஏன் அரசியல் இயக்க ஆரம்பிக்கிறோம்? வேற வழி இல்லை. நீங்க ஒரு முதுகெலும்புல ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையவே சரி செய்ய முடியாது. நான் மக்களுக்கு நல்லது செய்யறேன், உதவி செய்யறேன், எப்படி செய்வீங்க? எப்படி செய்ய முடியும் உங்களால? ரூட் ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கணும். அந்த ரூட் ப்ராப்ளத்தை சரி செஞ்சா தான் அந்த உண்மையாகவே மக்களுக்கு வந்து நல்லது செய்ய முடியும். ரூட்ல ஓட்டையை வச்சுக்கிட்டு நான் நிதி கொடுக்குறேன், நான் நிவாரணம் பண்றேன், அது மக்களுக்கு அது செய்யறேன், நான் இது செய்யறேன், உண்மையா கவர்மெண்ட்டை விட மிஞ்சி உங்களால பண்ணிட முடியுமா? கவர்மெண்ட்டை கரப்டான பீப்புள்கிட்ட ஒப்படைச்சிட்டு அங்க கரப்ஷன் நடக்குது, அங்க மக்களுக்கு எதிராக எல்லா விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஆனா நான் மக்களுக்கு நல்லது பண்றேன், நான் ரோடு போட்டு கொடுக்குறேன். உன் வேலையா ரோடு போட்டு கொடுக்குறது? கவர்மெண்ட் வேலை. ரோடு போடுறதுக்காக காசு வாங்கிட்டு இருக்கு கவர்மெண்ட், ரோட் டாக்ஸ்ங்கிற பேர்ல. கடமை அவங்களது. கடமை அவன் செய்யல. அந்த இடத்துல வந்து ஊழல் நடக்குது, அட்டூழி நடக்குது, திருடுத்தனம் நடக்குது, மொள்ளமாரித்தனம் நடக்குது, முடிச்சு வைக்கத்தனம் நடக்குது. அதுவும் கண்ணு முன்னாடி தெரியுது. ஆனா அதை ஒரு சரி செய்யறதுக்கு வாயை திறக்க மாட்டாப்ல, பேச மாட்டாப்ல. இங்க பேச சொல்லுங்க. ஒரு கரப்டட் பொலிட்டிஷியனை பத்தி பாலாவரை பேச சொல்லுங்க. நீங்க மக்களுக்கு உதவி செய்றீங்க, ஒருத்தன் அந்த உதவியை பிடிங்கி திங்கிறான், அவனை திட்டுவீங்களா திட்ட மாட்டீங்களா? அட்லீஸ்ட் கேள்வி கேட்போம், விமர்சனம் பண்ணுவோம். பண்ணது நேர்மை நின்று பாரு. ஏன் உனக்கு அந்த இடத்துல பயம் வருது? இதுதான் இங்க பிரச்சனையே. அப்போ உங்களுக்கு மக்களுக்கு நான் உதவி செய்யறேங்கிற பேர் வந்துடணும், அதன் மூலமா தனக்கு பெருமை வந்துடணும். ஆனா நீங்க உண்மையாவே மக்களுக்கு உதவி செய்றீங்களா? இதுதான் கேள்வி. அதை விளம்பரப்படுத்துறீங்க, உங்களோட கெரியர் டெவலப்மெண்ட்டுக்கு அதை பயன்படுத்திக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு படம் நடிக்கிறீங்க, அதுலயும் டிராமா பண்றாப்ல. இல்லைங்க, அதுலயும் வந்து ஒரு ப்ராப்ளம் நடக்குது. நான் என்ன கேட்குறேன், சிவகார்த்திகேயன் இன்னைக்கு ரிலீஸ். ஒரு நல்லா யோசிங்க. நீங்க இப்போ ஒரு பட ப்ரொடியூசர்,
உங்ககிட்ட ஒரு காசு இருக்கு, ஒரு அமௌண்ட் இருக்கு, நீங்க அந்த படத்தை எடுத்துட்டேன். இப்ப அந்த படத்தை நீங்க வியாபாரப்படுத்தணும், உங்க படத்தை மக்கள் பார்க்க வரணும். அப்ப நீங்க எந்த டைம்ல விடுவீங்க? முடிஞ்ச அளவுக்கு கம்மி படங்கள் நம்பர்ஸ் ஆஃப் மூவிஸ், பெரிய ஸ்டார் படம் வராத அன்னைக்கு தான் விடுவேன். பெரிய ஸ்டார் படத்துல எல்லா தியேட்டர்ஸும் ஃபில் ஆகுது. அப்ப எல்லா தியேட்டரும் ஃபில் ஆயிட்டு இருக்கும்போது நமக்கு தியேட்டரே கிடைக்காது. அப்ப தியேட்டரே கிடைக்காத போது மக்கள் எப்படி வந்து பார்ப்பாங்க, எப்படி அந்த படத்துக்கு விளம்பரப்படுத்த முடியும்? எல்லாமே வேஸ்டா போயிடும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், சரி இந்த படம் ஓடி முடிக்கட்டும், சரி சிவகார்த்திகேயன் படம் வருதா, ஒரு வாரம் போயிடட்டும், அடுத்த வாரம் நம்ம படத்தை போடுவோம். இந்த படமே வரலையே, பெரிய படமே. இப்ப பாருங்க, சிவகார்த்திகேயன் படம் ஓடி முடிஞ்சிருச்சா, இப்ப என்ன, இப்ப இந்த கேப்ல என்ன படம் வந்திருக்கு? ஏன் இந்த கேப்ப பாலா யூஸ் பண்ணிக்கல? ஆக்சுவலா இந்த கேப்ப அவர் யூஸ் பண்ணியிருந்தானா பாலாவோட படம் மக்கள் வந்து பார்த்திருப்பாங்க, பேசப்பட்டிருக்கும், பெரிய அளவுல அந்த காம்படிஷன் இல்லாம இருந்திருக்கும். நல்லா இருந்தா கண்டிப்பா ஓடி இருக்கும். இதுல ப்ரொடியூசருக்கும் வருமானமும் ஆயிருக்கும். பட் என்ன புவர் சாய்ஸ், சிவகார்த்திகேயனோட படத்துக்கு நடுவுல போட்டிக்கு உள்ள இறக்குறது புவர் சாய்ஸ் இல்லையா? அது வியாபாரத்திலேயே அது தப்பான வியாபாரம். அவன் அப்புறம் ஹெல்ப்புக்கு வந்து ராகவா லாரன்ஸ் எல்லாம் வந்து கூப்பிட்டு அவர் வேற வந்து நின்று ஒரு டிராமா பண்றீங்க. திரும்ப எங்களை போட்டு எல்லாரும் வந்து எங்களோட போஸ்டர் எல்லாம் கிளிக்கிறாங்க, எங்களோட போஸ்டர் இது பண்றாங்க, அது செய்யறாங்க அப்படி. சரி, எத்தனை தியேட்டர்ல நீங்க ஃபர்ஸ்ட் இப்போ வியாபாரம் பண்ணீங்க? அதுக்கு பதில் இருக்கா? கேள்வி. அப்புறம் எங்க போஸ்ட் ஓட்டுனீங்க, எங்க கிழிச்சாங்க? கிழிச்சிருப்பாங்க, எவனா ஒரு 2 பேர் கிழிச்சிருப்பான். அதாவது சிவகார்த்திகேயன் ரசிக்கிறா இல்ல இதையும் வந்து யாராவது அனுப்பிவிட்டு காசு கொடுத்து கிளிக்க வச்சாங்களா? யாருக்கு தெரியுமா? இனிமேல் எல்லாத்தையும் அப்படிதான் பார்க்கணும் போல இருக்குல்ல. உட்காந்து அதுல வந்து ஒரு விஷயம் பேசுறீங்க, இதுல இவர் வந்து வருத்தத்துல பேசிட்டு இருக்காரு லாரன்ஸ். பாத்தீங்களா? அதுக்கு என்னங்க அது புரியல. எல்லாம் வருத்தத்துல வந்து அழுகிற மாதிரி இவங்க மூஞ்சி வச்சுட்டு இருக்காங்க. என்ன எனக்கு புரியல. புத்தா ரைட்டர் அவரு. அப்ப என்ன எல்லாம் என்ன? எனக்கு ராகவா லாரன்ஸ் அவரோட உதவி செய்யற அந்த விதமும் ரொம்ப பிடிக்கும். ஆமா, நகை அடமானம் வச்சு 2 கோடி ரூபாய் காசு எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு. ஜல்லிக்கட்டு போராட்டம் அவரால் தான் நடந்துச்சு, தெரியுமா? அதான் இதெல்லாம் கேக்குறவங்க கேனாப்பையில இருந்தா கேப்பையில நெய் வடிதுன்னு சொல்றதுதான். என்ன பக்கத்துல இருந்து பார்த்தேன் அதெல்லாம். அவர் எக்ஸ்போஸ்டு, அவரோட நிதி நிறுவனங்கள்லாம் என்ன ஏது, அவர் நன்கொடை வாங்குறது, இது எல்லாமே ஸ்கேம்னு சொல்லி இன்னைக்கு ஃபுல்லா எக்ஸ்போஸ் ஆகி நிக்கிறாப்ல. அந்த எக்ஸ்போஸ் ஆன நபர் இவர் பின்னாடி வந்து இழிச்சுட்டே நிக்கிறாரு. அதுவும் புரிய மாட்டேங்குது. இது வந்து என்னன்னா, இந்த உதவி செய்யறேன் அப்படிங்கிற பேர்ல டோட்டலா இப்ப இந்த சாயின்னு ஒருத்தர் தான் ஆந்திராலயா, சாய். இப்ப எங்க அவன் கவனிச்சிங்களா? இப்ப ஏன் அதிகமா இல்ல? அவர் ஒரு ட்ரெண்டு, அந்த ட்ரெண்ட்ல அவர் அப்படியே போட்டு உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தாப்புல. அதே போல இந்த சோனு சூத்துன்னு ஒருத்தர், அவன் எங்க இப்ப? ஏன்டா நல்லவங்க எல்லாம் என்னடா ஒரு சீசன் நல்லவனுங்களா? எனக்கு புரியலையே. இங்கதான் எனக்கு வருத்தமா இருக்கு. ஏன் அலாவோ இல்ல சோனு சூதோ அவங்களுக்காக வந்து கொஞ்சம் வச்சுக்கிட்டு தான் மத்தவங்களுக்கு வந்து உதவி பண்ணணும். அவங்கள நீங்க பாத்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லணும்னு தோணுது. ஏங்க எனக்கு சொல்லணும், ஒரு நல்ல ஒரு எண்ணத்துல இப்படி சொல்லணும்னு தோணுது. நம்ம எல்லாம் காணாம போயிடுறாங்களா? அவங்களுக்கு கொஞ்சம் வச்சுக்கணுங்க, அப்புறம் தனக்கு மிஞ்சி தாங்க தானம். ஆமா, அதுதான் உண்மை. தனக்கு மிஞ்சி தான். இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். இப்போ ஒரு வாத்து வந்து தங்க முட்டை போடுற வாத்துக்கு அது உங்களுக்கு தெரியும். தங்க முட்டை அது முட்டை போட்டுட்டு இருக்குன்னா அந்த முட்டையை எடுத்து நீங்க வித்தீங்கன்னா அதுல லாபம். வயிற்று அறுத்து உடனே முட்டையை ஃபுல்லா இது பண்ணிக்கலாம்னு நினைச்சோம்னா அது நஷ்டம். அதுக்கப்புறம் அது முட்டை போடாது. இதுதானே கணக்கு. அப்ப பாலா அவர் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய கெரியரு, உங்களுடைய இது எல்லாத்தையும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணிட்டு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டே இருக்கும். அப்பதான் என்ன ஆகும்னா, பாலாவும் வளருவாரு, உங்களால அதிகப்படியான மக்களுக்கும் உதவி செய்யணும். நாளைக்கு பாலா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அளவுக்கு வளர்ந்துறாருன்னு வைங்க, இன்னும் அதிகமா நிறைய பேருக்கு உதவி செய்யலாம். செய்யட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா கொடுக்கறது யாருக்கும் தெரியாம கொடுங்க. உதவி பெற்றவர்கள் தானாகவே பேசுவார்கள். உதவி பெற்றவர்கள் நன்றி மறக்காமல் இருப்பார்கள். அது மனித இயல்பு. அதாவது நன்றி மறக்கக்கூடாது. ஒருத்தர்கிட்ட நம்ம உதவி பெறோம்னா அந்த நன்றியோட இருக்கணும். அவரோட நமக்காக இந்த நேரத்தில் ஒரு உதவுனாரு, அந்த நன்றியை மறக்கவே கூடாது. முடிஞ்சா அவருக்கு ஒரு உதவி வரும்போது அவர் நண்பரா நினைச்சு அவருக்கு போய் அந்த உதவியை செய்யணும். இதெல்லாம் நான் சொல்றேன். ஆனா கேமரா வைக்காத, உதவி செய்யும்போது கேமரா வைக்காத. அது கேவலம். அது பாலா வச்சாலும் சரி, நம்ம வச்சாலும் சரி, யார் வச்சாலும் சரி, உதவி செய்யும் போது தயவு செஞ்சு கேமரா வைக்காதீங்க. ட்ரெண்டே ஒழியணும். நீங்க நிவாரணம் கொடுக்குறீங்களா, போங்க. அது வந்து நீங்க வேற யாருக்கிட்டையாவது கலெக்ட் பண்ணி பண்றீங்க, அப்ப கேமரா வச்சிருங்க. ஏன்னா நீங்க உதவி செய்றீங்கிறது உனக்கு நன்கொடை கொடுத்தவனுக்கு தெரியணும். கரெக்ட். அப்ப நீ கேமரா வை. புரியுதா நான் சொல்றது? இப்ப இதே பாலா ஒரு தொண்டு நிறுவனம் ஆரம்பிக்கிறாருன்னு வைங்க. அந்த தொண்டு நிறுவனம் இவ்வளவு மாணவர்களை படிக்க வைக்குது, இவ்வளவு பேருக்கு வந்து உதவி செய்யறாங்க, இத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறாங்க, அப்ப வேற வழி இல்ல, நீங்க அதை காட்டணும். ஃபண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிருக்கோம். அப்பதான் நீங்க ஃபண்ட் கலெக்ட் பண்றீங்க. ஏன்னா அடுத்தவங்க கிட்ட இருந்து உங்களை நம்பி அவன் கொடுக்குறான், அதை நீங்க காட்டி தான் ஆகணும். அப்ப நீங்க பண்ணுங்க. ஏன்னா நீங்க அடுத்தவங்ககிட்ட வாங்கி கொடுக்குறீங்க.
அது தொண்டு நிறுவனங்கள். அது மாதிரி தொண்டு நிறுவனம் ஆரம்பிச்சு நீங்க தாராளமா பண்ணுங்க. ஆனா நான் தனிப்பட்ட நபர், என் தனிப்பட்ட காசுல நான் செலவு பண்றேன் அப்படிங்கும்போது கேமரா வச்சு நீங்க எடுக்கிறதுங்கிறது உங்களோட தனிப்பட்ட பெருமைக்காக தான் நீங்க இந்த வேலையை பண்றீங்கிறது தான் மக்களுக்கு, அறிவுள்ள மக்களுக்கு புரியும். சரி, பட் யூ மேட் யுவர் பாயிண்ட். இது மாதிரி உதவி செய்யறது எப்படி பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நான் பாலாவை ஒதுக்கி வச்சிருங்க. சில பேர் இது மாதிரி ஹெல்ப் பண்ணீங்க, நீங்க சொன்னீங்க ஆந்திராவில் ஒரு நபர் இருந்தால் நிறைய பேர் வராங்க, சரியா? அப்படி வர்றப்போ வந்து அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கா? உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இல்ல அந்த உதாரணம் வச்சு நீங்க வேற என்ன தோணுது? ஒருத்தர் அரசியல இறக்கி விட்டதுக்கு முன்னாடி அவங்கள வச்சு இது மாதிரி ஒரு பில்டப் பண்றது, இல்ல இன்னும் ஒரு பெரிய ஒரு லார்ஜர் திங்காக இது மாதிரி வந்து பிளாட் பண்ணி ஒருத்தரை வளர்த்து விட்டு பண்றது, இது மாதிரி என்னென்ன டேஞ்சர்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி இருக்கு? பாலா விட்டுருங்க, இது மாதிரி எல்லாம் வளர்த்து விட முடியுமா? அது ஒரு காரணத்துக்கு எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, இப்ப பாலா அவர் அவருடைய கை காசை போட்டு இதை பண்றாருங்கிற நரேஷன்ல தான் நம்ம இது வரைக்கும் பேசியிருக்கோம். இப்போ ஒரு கேள்வி வருது, சப்போஸ் பாலா அவர் கை காசை போட்டு இதை பண்ணல அப்படின்னா அவருக்கு யாரோ ஒருத்தவங்க காசு கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில், நமக்கு தெரியாது, இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் யோசிக்கணும். ஏன் என்ன பண்ணுவாங்க? பாலா தான் சொந்த காசை போட்டு தன்னை விளம்பரம் தேடிக்கிறதுக்காக இதை பண்றாருன்னு கூட சொல்லிட்டு போயிடலாம். சரி, தன்னோட விளம்பரத்துக்காக அவர் சம்பாதிக்கிறத கொடுத்துட்டு பண்றாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா வேற ஒருத்தன் பாலாவை வளர்த்துடணும்னு அவசியமா அவனுக்கு இருக்காது. அப்ப பாலாவுக்கு வேற ஒருத்தன் காசு கொடுத்து இதை பண்றான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அப்ப நமக்கு கன்சர்ன் இன்னும் வலுவாகும். காரணம் என்னன்னா, அப்படிப்பட்ட நபர்கள் வந்து கண்டிப்பா வேற ஒரு விஷயத்துக்காக வளர்த்து விடப்படுவார்கள். அது அரசியலாக இருக்கலாம், அவங்க பின்னாடி ஏதாவது ஒரு கட்சி இருக்கலாம், அவங்கள வேற மாதிரி ஏதாவது அரசியல் தலைவராகவோ இதுவாகவோ இறக்கி விடலாம். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம அண்ணாமலை. அண்ணாமலை வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவர் கர்நாடக சிங்கம் அதுன்னு சொல்லிட்டு அவர் அங்க வேலையை விட்டுட்டு திரும்ப இங்க தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. வந்த உடனே அவர் பாஜகக்குள்ள வரல. வந்தோன்னு என்ன பண்ணாருன்னா, இயற்கை வேளாண்மைனாரு, ஆடு மேய்க்கிறனாரு, பசுமை விகடன்ல எல்லாம் அவரை பத்தி ஆர்டிகல்லாம் வருது. ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு, அதுல வருமானம் ஈட்டுறேங்கிறாரு, மக்களுக்காக உழைக்கணுங்கிறாரு, மக்களுக்காக இது பண்ணுங்கிறாரு, இயற்கையை பாதுகாக்கணுங்கிறாரு, என்னென்னமோ பேசுறாப்புல. அவர் அப்படியே ஒரு நம்மாழ்வார சைட்ல சேவ் பண்ண நம்மாழ்வாருங்க இவரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொண்டு வராங்க. நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். டப்புன்னு பார்த்தா அது வரைக்கும் அவர் பிஜேபி எல்லாம் எதுவுமே பேசல. இப்படி இயற்கையை பாதுகாக்கிறேன், அதை பாக்குறேன், இதை பாக்குறேன்னு சொல்லிட்டு வந்து டக்குன்னு அவரை பிஜேபி கூப்பிட்டு தமிழக பாஜகவுடைய தலைவர்னு அறிவிக்குது. ரஜினி இதுக்குள்ள போனாரு, ரஜினி வரலன்னா அப்புறம் பிஜேபி. என்னது அப்ப அது வரைக்கும் இப்பவும் அவர் ஆடு மேய்க்கிறேங்கிறாரு, நிலமெல்லாம் வாங்கி விவசாயம் பண்றேங்கிறாரு, பண்ணை விவசாயம் பண்ணட்டும். ஆனா அந்த ஒரு சீன் கிரியேட் ஆச்சுல்ல, இது வந்து கொஞ்சம் அப்நார்மல். இப்ப நான்லாம் வந்து பேசுறேன், சின்ன வயசுல இருந்து எழுதிட்டு இருக்கேன், பதிவு போடுறேன், நமக்கு அதெல்லாம் அப்படியே பல்ல கடிச்சிட்டு பண்ண முடியுமா? நம்ம ஆரம்பத்துல இருந்து கொள்கையை பேசுறோம், அதுக்கப்புறம் இயக்கம் ஆரம்பிக்க போறோம்னு பல நாளா சொல்லிட்டு இருக்கோம். இப்ப ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாத்தையும் போட்டு லிங்க் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, போன் நம்பர் இருக்கு, அதுல நீங்க தொடர்பு கொண்டு நீங்க உங்களை இணைத்துக் கொள்ளலாம். பெரிய அளவுல மக்கள் சேர்ந்துட்டு இருக்காங்க, இதான் உண்மை. அது வந்து நம்ம ஒரு பெரிய ஈவெண்ட் ஏதாவது பண்ணும்போது நம்ம வெளி மக்களுக்கு தெரிய வரும். பெரிய அளவுல ஆதரவு என்பது வந்திருக்கு. இன்னும் யாராருக்கெல்லாம் சேரணும்னு நினைக்கிறீங்களோ, நம்ம பேசுறதுலாம் சரின்னு நீங்க நம்புறீங்களோ, நம்ம மேல நேர்மை இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, அவங்க நம்ம கூட வந்தா போதும். அனுப்பியிருக்கேன் பாருங்க, வரிசையில எங்க 3000 இருக்கு போல இருக்கு. ஒரு பசங்க வந்து ஒரு 20-25 பேர் உட்காந்து போன் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்கனால பேச முடியல, ஒரு நாளைக்கு 100 பேருங்கிற அளவுல ஒரு ஆளும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பயும் அந்த எண்ணிக்கை வந்து கொஞ்சம் அதிகமா போயிட்டே இருக்கு. நம்ம ஃபார்ம் அப்ப வருண் காமெடி பண்றாரு, அது முதல்ல தள்ளி விடுறா. அதே போல யாராருக்கெல்லாம் அழைப்பு வந்தவங்களும் இருப்பீங்க, அழைப்பு வந்து பேசியிருப்பாங்க. நம்மளுடைய நிர்வாகிகள் வந்து உங்ககிட்ட அழைப்பு கொடுத்து பேசினவங்க எல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்களும் அந்த கமெண்ட்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் பதிவு பண்ணி விட்டீங்கன்னா மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வரும். ஏன்னா சில பேருக்கு இன்னும் அழைப்பு வராம இருக்கும், நம்ம ஏன்னா கூப்பிடாம இருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்க. அழைப்பு வந்துகிட்டே இருக்கு வேகமா, படிப்படியா நம்ம உங்ககிட்ட நம்ம கண்ணு முன்னாடி செயல்படுறோம், நம்மளால முடிஞ்சதை செய்யறோம். அதே போல நீங்க நினைக்கலாம், நீங்க சொல்லலாம், நீங்க என் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம எப்படி பண்றோம், என்ன பண்றோம், நம்ம கிட்ட வந்து நிக்கிறவங்க கிட்ட நம்ம என்ன பண்றோம், இதெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க. ஆனா இது அந்த மாதிரி உதவி கேட்டு வராங்க, நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டு வராங்க. நம்மளால செய்ய முடிஞ்சா செய்ய முடியும்போம், இல்ல அவங்களுக்கு அந்த உதவி இப்படி இந்த மாதிரி நீங்க பண்ணுங்க நம்ம அட்வைஸாவும் சில பேர் கொடுத்துருக்கோம். யார்கிட்ட டைவர்ட் பண்ணி விட்டு அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி இது பண்ணி இவர் கொஞ்சம் பாத்துக்கோங்க, இவருக்கு ஏதாவது ஒரு வேலைன்னு கேட்கிறாரு, இந்த மாதிரி. இதுதான் ஆக்சுவலா நம்ம மனிதர்களால இயல்பா பண்ண முடிஞ்சது. இப்ப நம்ம கிட்ட பெரிய அளவு பொருளாதாரம் இருக்கு, நம்மளால ஒரு 1000 பேரை வாழ வைக்க முடியும் அப்படின்னா, அந்த நேரத்துல ஒருத்தன் வாழ வைக்காம தான் ஆடம்பரமா வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னா நீங்க வந்து தாராளமா இது ரொம்ப தப்பு தம்பின்னு சொல்லலாம். ஆனா பாலா அவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நான் ரொம்ப ஏழ்மையாகத்தான் இருக்கிறேன், நான் வந்து எனக்கான செலவு இருந்தா போதும், நான் பிரியாணி சாப்பிடுவேன், அது இது பண்ணுவேன், அவ்வளவுதான். இது மித்தபடி எனக்கு ஒரு சின்ன கார் இருந்தா போதும், அது இதுன்னு அவர் சொல்றாரு. அது எல்லாமே நான் ஏத்துக்கிறேன். சரி, அந்த அளவுக்கு நீங்க இறங்கி வேலை செய்யும் பொழுது கேமரா வைக்காதீங்க.
நான் ஏன் கேட்குறேன்னா, ஒன்றும் இல்லை பாலா, நீங்கள் வந்து சான்ஸ் கேட்டு போனீங்களே ஒவ்வொரு டேரக்டர்கிட்டையும் சினிமாவில் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கேட்டு நீங்கள் போவீங்கல்ல, அப்போ அந்த டேரக்டர் உங்கள் மூஞ்சிக்கு நிறைய கேமரா வச்சு கேளுங்க உதவி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேமரா வச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கெஞ்சிரா மாதிரி நடிச்சு காட்டுங்க அப்படின்ற மாதிரி வச்சா அப்படி இருக்கும். எப்படி இருக்கும்? நடிச்சு காட்டுங்கன்னு இல்லை பாலா, என்ன சான்ஸ் கேட்டு வந்திருக்கீங்களா பாலா, உட்காருங்க பாலா, கேமரா ஆன் பண்ணு, கேளுங்க பாலா சான்ஸு, நான் கொடுக்குறேன் சான்ஸு, கேளுங்க. அவர் பாலாவுக்கு ஃபோக்கஸ் வை, க்ளோஸ்அப் வை, எனக்கு ஃபோக்கஸ் வை, என் கைக்கு ஃபோக்கஸ் வை, அப்படி வச்சுட்டு பாலா கேளுங்க. சார் நான் வந்து இத்தனை வருஷமா கலக்க போகுது யாருலாம் கொஞ்சம் நான் என்னோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்லாம் போட்டு சார். ஐயோ பாலா ஆன் பண்ண மறந்துட்டேன், திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து பாலா கட் பண்ணுங்க, சாரி ஒரு சின்ன மிஸ்டேக். இதுல நான் சொல்றேன், இந்த டைரக்டர் அப்படி பண்றாரு, இது எப்படி இருக்குன்னு பாலாவுக்கு அவருக்கு இப்போ யோசிக்கட்டும். சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க சார். பேரை சொல்ல மறந்துட்டீங்க பாலா, டேரக்டர் பேரு இது அது நான் படிச்ச படிப்பு சொல்ல மறந்துட்டீங்க பாலா, இது அப்படி. ஐயோ நான் இத்தனை படம் எடுத்திருக்கேன் அதையும் சொல்லுங்க பாலா. இப்போ கேளுங்க பாலா உதவி. சார் நான் இப்போ கொஞ்சம் நடிச்சுட்டு வரேன் சார், எனக்கு வந்து ஹீரோயின்லாம் ஒரு 50 ஹீரோயின் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சார், இப்போ ஒரு ஹீரோயின் தான் ஒத்துக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா டேரக்டரும் நம்மக்கிட்ட இருக்காப்புல, நீங்கள் நல்ல டேரக்டரும் கூட கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் சார், ஏதாவது என்னோட லைஃப்பில் கொஞ்சம் தூக்கி விடுங்க சார், நீங்கள் கொஞ்சம் தூக்கி விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நான் வளர்ந்து போயிடுவேன் சார் அப்படின்னா. அப்படியா பாலா, சரி ஓகே நீ நல்லவன் பாலா, உனக்கு நான் செய்கிறேன் பாலா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு செய்யாமல் நான் யாருக்கு பாலா செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களாப்பா, தேங்க்ஸ் பாலா, நாளைக்கு நான் என்னோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் இதை நான் போஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் பாலாக்கு இது எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? எப்படிங்க இருக்கும் இது? நீங்கள் ஒரு இடத்துல உதவி கேட்டு போகும்போது அந்த உதவியை ஒருத்தன் வீடியோ எடுத்து போட்டால் எவ்வளோ எரியும் உங்களுக்கு. நீங்கள் உதவி கேட்டு போகலையா? இந்த விஜய் டிவிக்குள்ள நீங்கள் போனீங்களே, உதவி கேட்காம தான் உள்ள போயிட்டீங்களா? சார் ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்டுருப்பீங்களா, கேட்டுக்க மாட்டீங்களா? இது ஏன் உங்களுக்கு தோண மாட்டேங்குது? இது மட்டும்தான் என்னோட கன்சர்ன். உண்மையாகவே உங்கள் காசை வச்சு நீங்கள் உதவி செய்யுங்க, உங்கள் சொத்தை விற்று கொண்டு நீங்கள் உதவி செய்ய, அதில் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் உதவி செய்கிற இடத்துல கேமரா வச்சு இந்த மக்கள்கிட்ட காட்டுறீங்களே, உங்களுக்கு ஒருத்தன் அதை பண்ணா உங்களுக்கு எப்படி இருக்கும், அதுக்கு மட்டும் பதில் கொடுத்துருங்க. இதை தான் சொல்கிறேன், இது நாடகம். ஸோ எனக்கு புரிதல் என்ன சொல்கிறேன், இது நாடகம். நீங்கள் உண்மையாக கூட உதவி செய்யலாம், ஆனால் அதை எடுத்து போடுறது அதை விட கேவலம். அதை கை விடுங்க. பாலாவுக்கு மட்டும் இல்லை, இது ஒட்டு மொத்தமாக இந்த உதவி பண்ணுறேங்கிற பேரில் இவங்க இந்த நிறைய பேர் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய யூடியூபர்ஸ் கூட இதை பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அதை நிப்பாட்டுங்க. போங்க உதவி செய்யுங்க. எத்தனையோ ஆசிரமங்கள் இருக்குது, எத்தனையோ குழந்தைகள் இருக்குது, அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, துணி வாங்கி கொடுங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க. ஆனால் அதில் இன்னொன்று, இந்த பர்த்டே செலிப்ரேஷன் போய் அங்கே பண்ணாத, எரிச்சல், கேவலம். அது கேக் வெட்டி குழந்தைங்க இப்போ அது இங்கே பாடுறா, அப்பா அம்மா இல்லாமல் வாழ்கிற குழந்தைகளுடைய உளவியலை நீ புரிஞ்சுக்கோ. உன் பர்த்டேக்கு நீ போயிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு புது ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு போயிட்டு அங்கே நின்றுக்கிட்டு நான் வந்து குழந்தைங்களுக்கு நான் பிரியாணி செஞ்சு போடுறேன், ரொம்ப தப்பு. அந்த பர்த்டேக்கு நீ பண்ணலாம், ஆனால் அங்கே போய் ஆடாத, அங்கே போயிட்டு உட்காந்துட்டு செலிப்ரேட் பண்ணாத, புரிஞ்சுக்கோ. ஏன்னா நீ கண்டிப்பாக உனக்கு அப்பா அம்மா இருக்கும், அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு அங்கே இல்லை, அவங்களுக்கு ஏக்கத்தை உருவாக்காத, உனக்கு புண்ணியம் வராது, சாபம் வரும். நிறைய பேருக்கு அங்கே பர்த் டேட் கூட சரியா தெரியாது. அதுதாங்க நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு உதவி செய்யறதுக்கு முன்னாடி அவங்க உதவி பெற தரப்புல இருந்து ஒரு 2 நிமிஷம் யோசிங்கடா. இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அந்த இடத்துல இருந்து ஒரு 2 நிமிஷம் யோசி. நம்ம அந்த இடத்துல இருந்தா எப்படி யோசிப்போம்? நம்ம இப்ப அந்த அனாதாரம்சத்துல இருக்க ஒரு குழந்தை, நமக்கு இது எப்படி இருக்கும்? ஒரு 2 நிமிஷம் யோசி. பாதிக்கப்பட்டவனுடைய இடத்துல இருந்து ஒரு 2 நிமிஷம் யோசி. இது எல்லாருக்குமே புரியணும். அந்த குழந்தைகிட்ட போயிட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கோம், நீங்க வந்து ஆடம்பரமா வரீங்க, அது என்ன நினைக்கும்? ஓ இவங்கெல்லாம் இப்படிதான் வாழ்வாங்க போல, நமக்கு அப்பா அம்மா இருந்தா நம்மளும் இப்படி இருந்திருக்கலாம், நம்மளுக்கும் அப்பா அம்மா இருந்திருந்தா, அப்படி இந்த ஏக்கம் வருமா வராது அந்த குழந்தைக்கு? தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க. உதவி பண்ணினா அடுத்தவங்க கண்ணு கூசாம, அவங்களுக்கு வந்து வேதனை இல்லாம, நான் ஒரு பெரிய புடிங்கிங்கிறத காட்டிக்காம உதவி செய்ய முடியுமா? செய். அந்த அடக்கத்தை மனசுல வச்சுட்டு செய். அதுதான் சரியான உதவி. அதை விட்டுட்டு இந்த வேலையை பண்ணாதீங்க. பேக் ஃபயர் ஆயிரும், பெரிய அளவு பேக் ஃபயர் ஆயிரும். 2வது, அது ஒரு விதமான பாவம். உதவிங்கிற பேர்ல நீங்க செய்யறது ஒரு பாவம். இதை தான் நம்ம மனசுல ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாத்தையும் பேசிட்டோம். இது சரியா தப்பா அது மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். ஏன்னா அவருக்கும் ஒரு பெரிய அவர் செய்யற அந்த உதவியை நம்புற கூட்டம் இருக்கு, நன்மதிப்பு கூட்டம் இருக்கு, உதவி பெற்றவர்களும் கூட இருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் சொல்லிக்கணும், உதவின்னு ஒருத்தர்கிட்ட போய் நிக்கிறதும் கேவலம், அப்படி நின்னவருக்கு உதவி செய்யாமல் தவிர்ப்பதும் கேவலம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதான் நம்ம வள்ளுவர் சொல்றாரு. அந்த வழியில தான் நம்ம இது எல்லாத்தையுமே சொல்றோம். மனசுல வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு பாலா கேமரா வைக்காது.
கேமரா வைக்கிற பழக்கத்தை மட்டும் யாரும் இந்த உதவி செய்யும்போது செய்யாதீங்க. இனிமேது இந்த வீடியோ பார்க்குற நபர்கள் இந்த மாதிரி கேமரா வச்சு உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா ஏன்பா கேமரா வைக்கிறீங்கன்னு மட்டும் கேள்வி கேளுங்க. லைக்ஸ் வேணுமா, இதுக்காக கேமரா? நான் சொல்றேன், ஒருத்தர் உதவி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், அந்த கரும்பு ஜூஸ் கொடுத்து 500 ரூபா கொடுக்குறான் ஒரு பையன், அவன் அந்த வீடியோ வந்து சில லட்சங்கள் போயிருது, அவன் அந்த 500 ரூபாய் அவன் வந்து எடுத்துருப்பான் கண்டிப்பா, வந்து அவன் 2000 3000 அந்த வீடியோல இருந்து அவன் காசு எடுத்துருப்பான். மானிட்டைசேஷன் ஆகுது இன்னைக்கு, இல்ல எடுக்காம கூட இருக்கலாம், இல்ல அவர் பேருக்காக கூட பண்ணலாம். ஆனா அந்த நபர் இடத்துல இருந்து இங்க யோசிக்கணும். கடைசி வரைக்கும் உழைச்சு சாப்பிட்டு இருந்த ஒரு மனுஷனை அந்த நொடியில பிச்சைக்காரனா மாத்திட்டியா? யாருக்கிட்டையும் இது பண்ணாம, திருடாம, ஒழுக்கமா வாழ்ந்து உழைச்சு வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மனிதனை நீ அந்த ஒரு நொடியில பிச்சைக்காரன் ஆக்கிட்டு போற. அதை பண்ணாத, அது பெரிய பாவம். காலத்துக்கும் அவங்களுக்கு வந்து அது வடுவா இருக்கும். நம்ம என்னடா இப்படி வீடியோ போட்டாப்ல இந்த பையன், நம்ம இது எதிர்பார்க்கலையே. இதுல வேற என்ன, அவங்க வீடியோ எடுக்கிறது நிறைய பேர் தெரியல, சின்ன கேமரா கோப்ரோல வைக்கிறாங்க, கோப்ரோவை மாட்டிக்கிட்டு தாங்க எடுக்கிறாங்க. கன்சர்னோட தானே எடுக்கணும். நிறைய பேருக்கு அதெல்லாம் இல்லை. கன்சர்னோட எப்படி எடுக்க இருக்கு, நிறைய பேர் அனுமதிப்பாங்க. சில பேருக்கு ரொம்ப முடியாம இருக்கிறவங்க, எதுவுமே இல்லாத இருக்கவங்க, சரி என்னமோ பண்ணுப்பான்னு சொல்லி ஏதோ ஒன்று கிடைச்சா போதும்னு நினைப்பாங்க. ஆனா அது இதெல்லாம் ரொம்ப பாவங்க. அந்த பாவத்தை தயவு செஞ்சு சம்பாதிக்காதீங்கடா, அது உங்களுக்கு நெகட்டிவா போகும். உதவியா அது மைனஸ் பண்ணிடும். நீ செய்யற உதவி அங்க மைனஸ் ஆயிரும். லீகலி தப்பு நடச்சா கம்ப்ளைண்ட் பண்ணலாம். யாராவது ஒருத்தன் எனக்கு இந்த உதவி செய்யறேன்னு சொல்லி நான் அவமானப்படுத்திட்டான்னு சொல்லி போய் கம்ப்ளைண்ட் பண்ணா கூட யாரும் பண்ண மாட்டாங்க. அதுக்கு நான் அப்படிலாம் யோசிக்காதீங்க. அடுத்த மட்டும் சொல்லிட்டுலாம் உதவி செய்யாதீங்க. உதவி செஞ்சதுக்காக உங்களை எல்லாரும் பாராட்டணும்னு நினைக்காதீங்க. அது ஒரு அல்பத்தனம், அல்ப புத்தி. இந்த அல்ப புத்தின்னு சொல்லுவாங்க, சீப் மென்டாலிட்டி. அந்த சீப் மென்டாலிட்டி அங்கே வெளிப்படும். தயவு செஞ்சு உதவி ஒன்றால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டு, அவ்வளோதான். அது தர்மம் தலை காக்குங்கிற மாதிரி என்னைக்காவது நீ செஞ்ச உதவி உனக்கு வந்து பாதுகாப்பாக வந்து நிற்கும். அதை தான் நம்ம இங்கே சொல்கிறோம். மற்றபடி இந்த ஃபோட்டோ இந்த இது எடுத்துட்டு இந்த வேலையை பண்ணாதீங்கன்னு நம்ம ஒரு பதிவாக வைக்கிறோம். இல்லை இன்னொன்று, இது பாலா மேலே வெறுப்பையோ இதையோ இல்லை, அவர் மேலே ஒரு கன்சர்ன் இருக்குது, அவர் மேலே சில சந்தேகங்களும் இருக்குது. அந்த சந்தேகங்களுக்கு நானும் சொல்லிட்டேன், உங்கள் மேலே சந்தேகங்கள் தான் வைக்கிறோம். நீங்கள் ஒரு விளக்கத்தை வந்து நீங்கள் தாராளமாக ஒரு பேப்பரில் நீங்கள் காமிச்சிடலாம். ஒரே ஒரு இது, எந்தெந்த ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்கேன் அதோட நம்பரு, ரெஜிஸ்டர்ட் நம்பர், அதை போட்டிங்கன்னா அந்த குழப்பம்லாம் தீந்துரும். நான் உண்மையாகவே உதவி தான் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து யாரும் குழப்பிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு போயிருங்க, அதோட இஷ்யூ முடியும். ஆனால் அது நீங்கள் காட்டாமல் இருந்தீங்கன்னா இன்னும் அந்த சந்தேகம் வந்து வலுவாகும். ஸோ இதை வந்து பதிவு பண்ணுறோம். இதுவும் நாங்களாம் எடுத்து பிரேக் அவுட் பண்ணல, ஏற்கனவே ஒருத்தர் பிரேக் அவுட் பண்ணிட்டாரு. அப்போ அதை நம்ம எடுத்து திரும்ப பேசுகிறோம். பல பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வச்சுட்டு அப்புறம் உதவி செஞ்ச பாலா கிட்ட கேமரா பார்த்தே நான் ஒரு உதவி கேட்குறேன், சீக்கிரமா உங்க மேல இருக்க கலங்கங்களை தொடச்சிக்க உங்களோட விளக்கத்தை கொடுங்க, இதான் நான் உங்களுக்கு கேட்குற ஒரே உதவி. நன்றி. நன்றி.